விளக்கு வெளிச்சம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் ஆண்டவர் ஒரு 2-3 காரியங்களை இங்கே சொல்கிறார். அதில் ஒன்று அறைகள் கட்டப்பட்டிருக்கணும், 2வது உங்களுடைய விளக்குகள் எரிகிறதா இருக்கணும், 3வது எஜமான் வருகிறதற்கு ஆவலோடு காத்து கொண்டு இருக்கணும். இந்த 3 விஷயங்களை இங்கே சொல்கிறார். இந்த 3மே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியம். இதில் நாம் இன்றைக்கு பார்க்கிற விஷயம் விளக்குகள் எரிகிறதாயும் என்று சொல்லுகிற அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் விளக்கு என்பது ஒரு முக்கியமான நிறைய விஷயங்களுக்கு விளக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் உங்களுடைய விளக்கு எரிகிறதாகவும் அப்படின்னா விளக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும். அது அணைந்து போகக்கூடாது, இல்லைன்னா அணைந்த விளக்காக இருக்கக்கூடாது. அது எப்போவுமே எரிந்து கொண்டு இருக்கணும். ஏன்னா எரிந்து கொண்டு இருந்தால் தான் மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், வெளிச்சம் கொடுக்கும். இல்லைன்னா அந்த விளக்கு பிறருக்கு வெளிச்சம் இருக்காது. விளக்கு என்றாலே இருளை நீக்குவதற்காக பயன்படுத்துவது தான் விளக்கு. விளக்கு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கும், வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது, இருள் அகன்று போகும். அப்போ இருள் அகன்று போகணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வெளிச்சம் இருக்க வேண்டும். அந்த வெளிச்சம் இருக்கணும்னா வெளிச்சத்தை கொடுப்பது விளக்கு. அப்போ விளக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ ஜீவியத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதுபோல் நம்மை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறீர்கள்? வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அவரும் வெளிச்சமாக இருக்கிறாரு, நாமளும் வெளிச்சமாக இருக்கிறோம். அவரும் நமக்கு பிரயோஜனமாக இருந்தார், நம்மையும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி அவர் சொல்கிறார். நம்மை ரட்சித்தது 4 பேருக்கு நாம் பிரயோஜனமாக இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். ஆகவே நம்ம லைட் அப்படின்னு சொன்னால், விளக்கு அல்லது வெளிச்சம் என்று சொல்லும்போது அது பிரகாசம் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும், வழிகாட்டணும். வெளிச்சம் என்பது ஏதோ ஒரு வெளிச்சம், அது விளக்கு வெளிச்சமாக இருந்தாலும் சரி, தீப்பந்தத்தின் வெளிச்சமாக இருந்தாலும் சரி. சில இடங்களிலே எஸ்டேட்டில் கேரளாவில் ஸ்ட்ரீட் விளக்கெல்லாம் அங்கே இருக்காது, ரொம்ப இருட்டாக இருக்கும். இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பந்தத்தை கையில் வச்சுருப்பாங்க. ஒரு நீள கம்பில் மேலே நிறைய துணிகளை சுற்றி மண்ணெண்ணெய் அதில் ஊற்றி வச்சுருப்பாங்க. அவங்க போகும்போது அந்த டார்ச் லைட் மாதிரி அந்த பந்தத்தை கையில் பிடித்து கொண்டு அவர்கள் போவார்கள். அங்கே போய் அங்கே அந்த வீட்டில் ஒரு மணி நேரம் இருக்க போகிறாங்கன்னா அதை அணைச்சி வச்சுருவாங்க. திரும்பி அங்கேருந்து வரும்போது என்ன செய்வாங்க, திரும்ப அதை கொளுத்தி கொண்டு வருவார்கள். அப்போ டார்ச் லைட்டெல்லாம் இல்லை. டார்ச் லைட்டு இருந்தாலும் நம்ம விலைக்கு வாங்குகிற நிலையில் நம்ம இல்லை. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு எது தான் வெளிச்சமாக பயன்பட்டது? இந்த தீவெட்டி அல்லது தீப்பந்தம் என்று சொல்லுவார்கள். ஆகவே எதற்காகன்னா, இந்த வெளிச்சம் வந்த உடனே இருட்டு மறைஞ்சிரும். அப்போ வெளிச்சம் வந்த உடனே இருட்டு எங்கே போய் மறையுது, அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அது இட் டிஸப்பியர்ஸ். அந்த லைட் என்டர்ஸ், த டார்க்னஸ் வில் டிஸப்பியர். இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்த போது இந்த பூமியானது வெறுமையும் அது ஒழுங்கின்மையுமாய்த்தான் இது இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். 3வது வசனத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வார்த்தையை சொன்ன உடனே அந்த வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ வெளிச்சம் வந்த உடனே ஆண்டவர் அதை நல்லது அப்படின்னு பார்த்தார். வெளிச்சம் என்னது?
நல்லது. அப்போ வெளிச்சம் வந்த உடனே எது போயிடுச்சு அப்படின்னா இருள் போயிடுச்சு. வெளிச்சம் வந்த உடனே இருள் போயிட்டு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வெளிச்சம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய இருள் நமக்குள் இருந்தது. அந்த இருள் இருந்ததுனால தான் சிலர் இருண்ட வாழ்க்கை உள்ளவர்கள் பார்த்தா அவங்க நேரடியாக நடக்க முடியாது, நல்வழியில் போக முடியாது, திணறி கொண்டும் தடுமாறி கொண்டும் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உள்ளேயே என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. மற்றவங்களுக்கு நாம் வெளிச்சமாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், முதல்ல நமக்கு நாமே எப்படி இருக்கணும்? வெளிச்சமாக இருக்க வேண்டும். நமக்கு நாமே வெளிச்சமாக இருந்தால் தான் நம்ம நாமே ஒழுங்காக நடக்க முடியும், இல்லைன்னா நடக்க முடியாது. வெளிச்சம் இல்லாதவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எப்பொழுதுமே அவருடைய முகம் இருண்டு இருக்கும். ஒன்று, அவருடைய கண்கள் மருண்டு போய் இருக்கும். அவர்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த இருளின் பயம் எதில் தெரியும்னா கண்களில் தெரியும், முகத்தில் தெரியும், கண்ணில் தெரியும். அவர்கள் தயங்கி வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போ அவர்கள் தயங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. இப்போ வெளியில் வெளிச்சம் எப்படி இருக்கோ அதுபோல் நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கணும். இருதயத்தில் வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளேயே அந்த இருள் நம்மளை கவி பிடித்து நம்மை சிந்திக்க விடாது, முன்னேற விடாது, போக முடியாத ஒரு நிலையில் ஸ்தம்பித்து நிற்போம். நீங்கள் ஊழியங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நிறைந்த ஊழியத்துக்கும் இருள் நிறைந்த ஊழியத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இருள் நிறைந்த ஊழியத்தில் முன்னேற்றம் இருக்காது. அந்த ஊழியக்காரர் ரொம்ப திணறி கொண்டு என்ன செய்கிறதுனே தெரியலை என்று திகைத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய ஊழியத்திலே ஒரு வெளிச்சம் இருக்குமானால் அந்த ஊழியத்தை செய்வதிலே அவர்களுக்கு என்ன இருக்காது? திகைப்பு இருக்காது. ஏன்னா அவங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம் அவங்களுக்கு கரெக்டாக டைரக்ட் பண்ணுது. இதுதான் இப்படி தான் போகணும் அப்படின்னு அந்த வெளிச்சம் நமக்கு பாதை காண்பிக்கிறது. நாம் அந்த வெளிச்சத்திலே நாம் போய்கொண்டே இருக்கிறோம். அப்போ நமக்குள்ள வெளிச்சம் இருக்கணும், நம்ம ஊழியத்திலையும் ஒரு வெளிச்சம் இருக்கணும். ஊழியத்தில் வெளிச்சம் இல்லைனாலும் ஸ்டம்பிள், அதாவது நாம் தடுமாறுவோம். நமக்குள்ள வெளிச்சம் இல்லைனாலும் நாம் தடுமாறுவோம். சில காரியங்களை செய்து அதனுடைய ரிசல்ட்னால் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ள என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. இப்போ அவங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்குமானால் அவங்க தடுமாறுகிற மாதிரி ஒரு காரியத்தை கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க செய்ய மாட்டாங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோவான் 11:9. இடற மாட்டான். வெளிச்சம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காதுன்னா இடறல் இருக்காது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இடறல் இருக்காது. சிலர் இடறி விழுந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை. இப்போ ஒரு விஷயத்தை குறித்து தெளிவான வெளிச்சம் நமக்கு இருக்குமானால் நாம் அந்த காரியத்தை குறித்து இடற மாட்டோம். தாராளமாக நம்ம போய்கிட்டே இருப்போம், நமக்கு இடறல் இருக்காது. ஆனால் அந்த காரியத்தை குறித்த ஒரு தெளிவு, இந்த வெளிச்சத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க, தெளிவு. அப்போ வெளிச்சம் என்ன கொடுக்கும்னா தெளிவை கொடுக்கும், கிளாரிட்டியை கொடுக்கும். அப்போ சிலருக்கு சில விஷயங்களில் தெளிவு இல்லாததுனால அவங்க அங்கே தடுமாறுவாங்க, தொடர்ந்து நடக்க முடியாது. நான் சரியாக இருக்கும்லாம் நான் நினச்சேன், அது இப்படி ஆயிட்டு அப்படின்னு அவங்க திகைப்பாங்க. இதெல்லாம் இருளின் பிள்ளைகள் அல்லது இருள் இருக்கிற இடத்துல இந்த காரியங்களெல்லாம் இருக்கும். வெளிச்சத்தை குறித்து வேதத்தில் நமக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. எபேசியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் அது என்ன செய்யும்? அது விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்தை வாசிங்க. இருந்தீர்கள். பாருங்கள், ஒரு காலத்தில் பாவம் நமக்குள்ளே இருந்தது, அக்கிரமம் நமக்குள்ளே இருந்தது, வேண்டாத காரியங்கள் இருந்தது. ஆனால் அதற்கு பின்பு நம்ம பார்க்கும்போது நமக்குள்ளே என்ன வந்தது அப்படின்னா, கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே நமக்குள்ளே என்ன வந்துட்டு? வெளிச்சம் வந்துட்டு. பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே நமக்குள்ளே
வெளிச்சம் வந்துட்டு. அப்போ வெளிச்சம் வந்த உடனே நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளே என்ன இருக்காதுன்னா இருள் இருக்காது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்க துவங்கும் பொழுது நமக்குள்ள இருந்த பாவம், அக்கிரமம், தேவனுக்கு விரோதமான சிந்தை, காரியங்கள், பிறரை குறை சொல்வது, பிறரை தூற்றுவது, இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மற்றவர்களை விமர்சனப்படுத்துகிற கூட்டம் வந்து பெருகி கொண்டு இருக்கிறது. அந்த விமர்சனங்களை உண்மையிலே நாம் கேட்கக்கூடாது. விமர்சனங்களை என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. இந்த விமர்சனத்தின் ஆவியும் குறை சொல்லுகிற ஆவியும் ஒன்றா சேர்ந்துட்டு அப்படின்னு சொன்னால் எதை பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு அது இடரலாக தான் தெரியும். அப்போ இன்றைக்கு சத்துருமானவன் ஊழியங்களுக்கு விரோதமாக அல்லது ஊழியர்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை அந்த ஆவியை அவன் என்ன செய்கிறான்? பரவ விட்டு தூண்டி விட்டு இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் குறை கூறிக்கொண்டும் விமர்சனம் பண்ணி கொண்டும் இருக்கிறார்கள். இந்த மீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த மீடியாவை நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி இந்த மீடியா வந்து நல்ல காரியங்களுக்கு பயன்படுகிற அளவை விட தீமையான கெட்ட காரியங்களுக்கு தான் என்ன செய்யுது? அதிகமாக அது பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. எந்த இடத்துல தீமை இருக்கிறதோ அங்கே வந்து வெளிச்சம் இல்லை, அங்கே இருள் இருக்கிறது என்ற அர்த்தம். அப்போ இருள் இருக்கிற இடத்துக்கு நம்ம போனால் அந்த இருள் நம்மையும் கவிக்கொள்ளும். அந்த இருள் நம்மையும் கவிக்கொள்ளும். இப்போ ஒரு குறை சொல்லுகிற ஒரு நபர் இருக்கிறாங்க, அல்லது விமர்சனம் பண்ணுகிற ஒரு நபர் இருக்கிறாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் யாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்கன்னா தயவு செய்து நான் சொல்கிறேன், இந்த 2024 அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் நெருங்கவும் கூடாது, பழகவும் கூடாது, அவங்க கூட நீங்கள் நடக்கவும் கூடாது. அவங்க கூட நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் அந்த இருளுக்குள்ளே போயிடும். அப்போ நீங்கள் வந்து உங்களை காத்துக்கொள்ளணும்னா சொன்னல, ஒரு மனுஷன் தனக்குள்ளேயும் வெளிச்சம் இருக்கணும், அவனை சுற்றிலும் வெளிச்சம் இருக்கணும், அவன் ஊழியத்தில் வெளிச்சம் இருக்கணும். இப்போ இந்த லைட்டெல்லாம் இல்லைன்னா இந்த கட்டணம் எப்படி இருக்கும்? இருளாக்க இருக்கும். இப்போ லைட்டு இருக்கிறதுனால ஒயிட் அடித்து நீட்டாக தெளிவாக இருக்குது. இந்த வெள்ளையை பார்த்த உடனே, இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே இருதயத்தில் நம்ம அறியாமலே நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாகுது, ஒரு தெளிவு உண்டாகுது, ஒரு கிளாரிட்டி நமக்கு ஏற்படுது. ஆமேன். ஆகவே யாருக்குள்ளே குறை சொல்லுகிற ஆவி இருக்குதோ, யாரை பற்றியும் எடுத்துக்கிடுங்க, குறை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் உடனே அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி ஓடிடணும். இல்லைன்னா 24 நம்ம மாட்டிக்கிடுவோம். யாரை பற்றி என்ன குறை சொன்னாலும் விமர்சனப்படுத்தினாலும் அது நமக்கு அந்த விமர்சனங்கள் தேவையில்லை. நம்ம வாயில் வந்து வெளிச்சத்தின் வார்த்தைகள் மட்டும்தான் உதிக்க வேண்டும். அல்லேலூயா. வெளிச்சத்தின் வார்த்தைகள் அப்படின்னு சொன்னால் அது சுவிசேஷம். சுவிசேஷம் தான் ஒரு மனுஷனுக்குள்ளே வெளிச்சத்தை கொடுக்கும். அப்போ அந்த வெளிச்சத்தின் வார்த்தைகள் அடங்கிய சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும், பரிசுத்தமான காரியங்களை பேச வேண்டும். இந்த வெளிச்சத்தை குறித்து அல்லது விளக்கை குறித்து 7 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவது ஹோலினஸ். விளக்கு வந்து இந்த வேதத்தில் வந்து எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பரிசுத்தத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹோலினஸ். ஏனென்றால் வெளிச்சம் இருக்கிற இடத்துல அசுத்தம் இருக்காது, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது, வெளிச்சம் இருக்கிற இடத்துல பாவம் இருக்காது. ஒரு 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 பாவமான செயலை செய்ய போகிறாங்க அப்படின்னா முதல்ல அந்த இடத்த அவங்க எப்படி ஆக்குவாங்க? இருளாக்குவார்கள். அதாவது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரயில்வே மடம் ஒன்று இருக்குது. அதில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். ஒரு நல்ல மனுஷன் கொலை செய்யப்பட்டார். ஏதோ அவங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ளே இருக்கிற ஒரு பகையில் கொலை செஞ்சிட்டாங்க. ஆனால் மறுநாள் எல்லாரும் கரெக்டாக நைட்டில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிட்ட, அந்த பகுதி முழுவதும் இருளாயிட்ட அப்படின்னு பேசுனாங்க. அப்போ ஒரு பாவச் செயல் செய்வதற்கு முன்பு எந்த இடத்துல பாவம் நடக்கிறதோ அந்த இடத்தை மனுஷன் எப்படி ஆக்குகிறான்? இருட்டாக மாற்றுகிறான். அது இருள் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? பாவம் செய்ய முடியும். இருளுக்குள்ளே தான் பாவம் இருக்குங்க, வெளிச்சத்தில் பாவம் இருக்காது. அதனால தான் நீங்களே வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்படின்னா எப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ளே வந்தோமோ அப்போ நமக்குள்ளே என்ன வந்துட்டு? வெளிச்சம் வந்துட்டு. அப்போ நமக்குள்ளே என்ன இல்லை? பாவம் இல்லை. பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவம் வந்து செமிச்சு போச்சு. ஆண்டவர் அதை எடுத்து போட்டார். இப்போ நமக்குள்ளே என்ன வந்துட்டு? வெளிச்சம் வந்துட்டு. அதனால தான் நம்ம வெளியில் நடந்து போகும்போது நான் இன்றைக்கி சொன்னேன், மற்றவர்களுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம்தான் நம்முடைய முகத்திலே பிரதிபலிக்கும்.
ஒரு போதகரை ஏன் சமுதாயத்தில் மதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று அவருக்குள் இருக்கிற அழைப்பு, ரெண்டாவது அந்த அழைப்போடு சேர்ந்து தேவன் அந்த ஊழியத்தை செய்வதற்காக கொடுத்த கிருபை, மூன்றாவது அந்த மனுஷனுக்குள்ளே பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே வந்த ஒரு பரிசுத்தம். அசுத்தமான ஒரு இடத்துல நிற்க மாட்டார், சண்டை போடுற இடத்துல நிற்க மாட்டார், சண்டைக்கு போக மாட்டார், பிறருக்கு தீமை செய்ய மாட்டார். இவங்கெல்லாம் வந்து பைபிளை கையில் எடுத்தவங்கப்பா, இவங்க கிறிஸ்தவங்க, இதெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க, தீங்கு செய்ய மாட்டாங்க. அப்போ பரிசுத்தமானது பிரதிபலிக்கிறது. நமக்குள்ளேருந்து என்ன பிரதிபலிக்கணும்? பரிசுத்தம் பேச்சா பரிசுத்தம், பார்வையா பரிசுத்தம். அதனால தான் இயேசு சொன்னார், ஒரு ஸ்திரியை நீ இச்சையோடு பார்த்தால் நீ அந்த ஸ்திரியோடு விபச்சாரம் செய்கிறதாயிற்று என்று சொல்லிட்டார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இயேசு வருகிறதுக்கு முன்னாடி இயேசுவின் காலத்திலும் சரி, யூதர்கள் வந்து பெண்களை வந்து மதிக்க மாட்டாங்க. பெண்களை வந்து ஒரு ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. ஒரு நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட யாருக்கு கிடையாது? பெண்களுக்கு கிடையாது. கிரீக் கல்ச்சர்லையும் ரோமன் கல்ச்சர்லையும் ஜூவிஷ் கல்ச்சர், கிரேக்க ரோம யூத கலாச்சாரங்களில் பெண்களுக்கு என்ன இல்லை? மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. அதனால தான் பெண்கள் வந்து அடிமைத்தனத்துக்குள் இருந்தார்கள். பெண்கள் 6 மணிக்கு பிறகு வெளியில் வரக்கூடாது, காலையில் 6 மணிக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அப்படி ஏகப்பட்ட நிபந்தனைகள் அவர்களுக்கு போடப்பட்டிருந்தது. அதுபோலவே ஒரு இப்போ தள்ளுதற் சீட்டுன்னு ஒன்று வந்ததுக்கு ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே இந்த தள்ளுதற் சீட்டை உங்களுக்கு என்ன செய்தார்? அனுமதித்தார் என்று சொன்னார். ஏன் அப்படின்னா, இப்போ திடீர்னு ஒருத்தன் ஒரு பெண்ணை வந்து எனக்கு வேண்டாம், இந்த காலத்தில் வந்து அப்படிலாம் ஈஸியாக ஒருத்தியை கல்யாணம் முடிச்சுட்டு வேண்டான்னு சொல்லிட முடியாது. அல்லது ஒரு புருஷனை கல்யாணம் முடிச்சுட்டு எனக்கு வேண்டான்னு ஈஸியாக சொல்லிட முடியாது. 7 வருஷம் ஆகும். இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசினாலும் சரி, பஞ்சாயத்து பேசி ஒதுக்குனாலும் சரி, லீகலாக அது செல்லுபடியாகாது. அதை கொண்டு போய் கோர்ட்டில் போட்டு, கோர்ட்டில் இருந்து டிகிரி ஆகி அந்த கேஸை விசாரித்து அவங்க அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக இழுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இவர்கள் சமரசம் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக கோர்ட்டில் சீக்கிரம் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்படி வெயிட் பண்ணி ஒரு தடவை 2 தடவை ஹியரிங் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து, ஏன்னா கோர்ட்டுக்கே ஒரு 2 பேர் பிரிகிறது நல்லதில்லைன்னு கோர்ட்டுக்கே தெரியுது. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் பார்த்திங்கன்னா, சென்னை கோர்ட்டில் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் வந்து ஏகப்பட்ட திருமண முறிவுகள், டிவோர்ஸ் கேஸ் அங்கே அப்ளை ஆகிருக்கு. ஏன் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனாலேயே, உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் டிவோர்ஸ் பண்ண மாட்டான். அந்த கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதுனால அந்த ஸ்திரியோ அந்த ஆணோ அவர்கள் இருவரும் ஒருமித்து வாழ முடியலை. அவர்களால் முடியாததுனால அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அட்ஜஸ்ட் பண்ண முடியலை, சகித்து கொள்ள முடியலை, பொறுத்து கொள்ள முடியலை, எனக்கு இவரோட வாழ்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலை, அப்படி நிறைய விஷயங்களை சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒதுங்கி விடுகிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனுஷன் இப்போ ஒரு ஸ்திரீ போகிறா அப்படின்னா, அவளும் ஒருத்தன் விரும்புகிறான் அப்படின்னா உடனே இவனை போய் மிரட்டுவான், நான் உன்னை கொலை செஞ்சிடுவான், அவளை நீ என்ன செய்ய, டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னு. உடனே அவன் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிடுவான். இது எதுக்கிட்ட நமக்கு இந்த உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி உடனே தள்ளுதற் சீட்டை கொடுத்து தள்ளின உடனே இவன் என்ன செய்வான்? அவன் திருமணம் முடித்து கொள்ளுவான். இப்படிப்பட்ட ஒரு லட்சணம் அங்கே இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இதை கண்டிப்பதற்காகவும் இந்த சமுதாயத்தை திருத்துவதற்காகவும் உன் பார்வையை முதல்ல சரிப்படுத்தினார். உன்னுடைய பார்வை சரியில்லை அப்படின்னா, அந்த சரியில்லாத பார்வையினால் நீ காரியத்தை செய்த மாதிரியே ஆயிற்று. அதனால் நீ இச்சையோடு என்ன செய்யாத, பார்க்காத அப்படின்னு ஆண்டவர் அந்த பிரமாணத்தை கொண்டு வந்து வச்சார். இச்சையோடு பார்க்கிற எவனும் அந்த ஸ்திரியோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் அந்த காரியத்தை அங்கே வலியுறுத்தி சொன்னார். ஒரு ரோமன் ஹிஸ்ட்ரியில் நான் படித்தேன். ஒருவன் வந்து 29வது மனைவியை திருமணம் முடிக்கிறான். அவளுக்கு அவன் வந்து 22வது புருஷன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவருடைய வாழ்க்கை என்ன லட்சணத்தில் இருக்குங்கிறத நீங்கள் கவனிங்களேன். 22வது புருஷன், அவனுக்கு அவள் 29வது மனைவி. சும்மா வாழைக்காய் கத்திரிக்காயை மாற்றின மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பெண்களுக்கு என்ன இல்லை? ஒரு மதிப்பு கிடையாது, ஒரு மரியாதை கிடையாது. அந்த அளவில் தான் பெண்கள் வந்து அவமதிக்கப்பட்டார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை மக்கள் சொல்லும்போது அவர் ஒரு புரட்சியாளர் என்று சொல்லுவார்கள். அவர் என்ன புரட்சி பண்ணார் அப்படின்னா, பெண்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தார். பெண்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்தார். மகதலேனா மரியாள் 7 ஆவிகளை உடையவளாக இருந்த பொழுது அவளை விடுவித்து அந்த ஊழியத்தில் அவர்கள் எல்லோருமே வந்து இயேசுவோடையே ஊழியத்தில் கூட போனாங்க. பட் அதெல்லாம் அந்த காலத்தில் நடக்காத ஒரு காரியம். ஆனால் இயேசு அதை புரட்சி பண்ணினார்.
ஆமென். இன்றைக்கும் கிறிஸ்தவம் வரல அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு இன்னும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடையாது. பெண்களுக்கு என்ன இல்லை? விடுதலை கிடையாது. பெண்கள் படிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? படிச்சிருக்க முடியாது. படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் பெண்களை என்ன செய்ய மாட்டாங்க, படிக்க வைக்க மாட்டாங்க. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாது. அவங்களுடைய ஐதீகத்தின்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பப்படுவதில்லை. மிஷினரிகள் வந்து தான் இந்த பெண்களுக்கு ஒரு சுயாதீனம் வேணும். அது பாளையங்கோட்டையில் டக்கர் என்று, சாரா டக்கர் என்கிற ஒரு அம்மா நடக்க முடியாத முடமான ஒரு சகோதரி. இங்கேருந்து ஒரு மிஷினரி போய் சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, பெண்களுக்கு இவ்வளோ தூரம் ஒரு விடுதலை இல்லையா, அப்போது என்னுடைய சொத்தை விற்று நான் பணம் தரேன், நீங்கள் போய் ஒரு இடத்த வாங்கி ஒரு கல்லூரியை கட்டுங்க, ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிங்கன்னு சொல்லி தான் சாரா டக்கர் ஹை ஸ்கூலும் சாரா டக்கர் காலேஜும் அங்கே வந்துச்சு. அந்த அம்மா இந்தியாவுக்கு வரல. ஆனால் தன்னுடைய ஆஸ்தியை விற்று அந்த பணத்தை கையில் கொடுத்து அதன் பேரில் வந்தது தான் இன்றைக்கி பறந்து விரிந்த ஒரு பெரிய கல்லூரியும் ஒரு பெரிய ஹைஸ்கூலும் இன்றைக்கி இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் படித்து பயன்பெற்று போய் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சகோதரிக்குள்ளே வந்த வெளிச்சம்தான் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஸ்திரீகளுக்குள்ளே வெளிச்சம் வந்தது. ஆமென். அந்த ஸ்திரீக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் வரல அப்படின்னு சொன்னால் என்னாகும்? அந்த பணத்தை அவங்க சொத்தை விற்று கொடுத்துருக்க மாட்டாங்க. தன்னுடைய சொத்தை விற்று தியாகம் பண்ணி நீங்கள் போய் அங்கே போய் என்ன செய்யுங்க, ஒரு இடத்த வாங்கி நீங்கள் ஒரு கல்லூரியை கட்டுங்கன்னு யார் கொடுப்பா? அப்படி ஒரு தியாகம் வரணும் அப்படின்னா அந்த சகோதரிக்குள்ளே ஒரு வெளிச்சம் இல்லாமல் அந்த தியாகம் வந்திருக்காது. அவங்களுக்குள்ள வெளிச்சம் வந்ததுனால தான். என்ன வெளிச்சம் வந்துச்சு? கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் அவர்களுக்குள்ளே வந்தது. சுவிசேஷத்தின் ஒளி அப்படின்னு பவுல் சொல்கிறதுக்கு காரணம், சுவிசேஷத்தின் ஒளி உள்ளே வரும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த இருள் முதல்ல அகன்று போகிறது. அது அகன்று போன இப்போ நாம் எல்லாம் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு பேர்டன், ஒரு பாரம் நமக்குள்ளே வர்றதுக்கு காரணம் இந்த சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ளே அது பிரகாசித்ததினால். அல்லேலூயா. சிலர் ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க, எதுவுமே விறுவிறுப்பாக செய்ய மாட்டாங்க, சும்மா மங்கினி மாதிரி ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்படி சும்மா ஊழியத்தை செஞ்சு சும்மா உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ஒளியானது பிரகாசிக்க பிரகாசிக்க அவங்களால சும்மா இருக்க முடியாது. எந்த ஊழியக்காரிக்குள்ள ஒரு சுவிசேஷத்தினுடைய ஒளி பிரகாசிக்குதோ அவர்களால் சும்மா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த ஒளி பிரகாசிக்க பிரகாசிக்க கடந்து போன பழைய காரியங்களை அவங்க பேச மாட்டாங்க. கடந்து போன பழைய காரியங்களை பேச மாட்டாங்க. நான் எங்கள் அப்பா வீட்டில் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி செஞ்சுருப்பேன், இப்படி செஞ்சுருப்பேன்னு கடந்து போன காலத்தெல்லாம் இப்போ என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஆண்கள் மேக்சிமம் பேச மாட்டாங்க. ஆனால் பெண்கள் என்ன செய்வாங்க, அந்த பழைய காரியத்தை எல்லாம் இப்போ பழைய உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா, உள்ளே இருக்கிற சுவிசேஷத்தின் ஒளி அங்கே மங்கி வருகிறதுன்னு அர்த்தம். சுவிசேஷத்தினுடைய ஒளி மங்கி யாருக்குள்ளே வருதோ அவங்களுக்கு பழைய காரியங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வருது. ஏன் நம்ம அபிஷேகத்தில் நிரம்பணும், ஆவியில் நிரம்பணும், அந்நிய பாஷை பேசணும், நல்ல ஆவியில் நிரம்பி செபிக்கணும் அப்படின்னு கேட்டால், ஆவியில் நிரம்பி செபிக்க பழைய காரியங்கள் உங்களுக்கு மறக்கப்பட்டு போகும். இன்னொரு விஷயத்தில் சொன்னால் அது அழிக்கப்பட்டு போகும். மைண்டில் இருந்து பழைய காரியங்களை அழிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? அபிஷேகத்தில் நிரம்பி கைதட்டி நிரம்பி வழிகிறது போல் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். இந்த ஆவியின் நிறைவு அந்நிய பாஷையும் யாருக்குள்ளே வருதோ அவங்க தான் இந்த பழைய நினைவுகளை எல்லாம் அழித்து விடுவார்கள். பாருங்க, சத்துரு இருளை கொண்டு வர்றது எப்படி கொண்டு வருவான் அப்படின்னா, இப்போ ஒரு ஆளுக்குள்ளே நல்ல ஒரு பிரகாசமான ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரி திடீர்னு புருஷங்கிட்ட தன்னுடைய பழைய காரியங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தெரிஞ்சிருந்தால் நான் உங்களை கல்யாணம் முடிச்சிருக்கவே மாட்டேன், நான் அந்த ஊழியத்தில் அப்படி இருக்குன்னு நினச்சேன், நான் இப்படி இருக்குன்னு நினச்சேன், உங்களை கட்டி நான் என்னத்தை கண்டேன், எனக்கு எதுவுமே என் தேவைகள் சந்திக்கப்படலை அப்படின்னு சொல்லி முணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி முணங்க ஆரம்பித்தாங்கன்னா, ஏன்டா இவங்க இப்படி முணங்குறாங்க அப்படின்னு பார்த்தா அது காரணம் அவங்களுக்கு உள்ளே இருந்த ஒளியானது இப்போ மங்கிக்கிட்டே வருது. இனி கொஞ்ச நாளையில் என்ன ஆயிரும்? அணைஞ்ச விளக்காயிரும். அந்த ஒளியானது அவங்களுக்குள்ள பிரகாசிக்காது. ஆனால் வெளிச்சம் அப்படின்னு இருந்தால் என்ன செய்யணும்? அது பிரகாசித்து கொண்டே இருக்கணும். எந்த குடும்பத்தில் பிரகாசம் இருக்கோ அந்த குடும்பத்தில் பழைய காரியங்களை சொல்லி புருஷனோ மனைவியோ பேசவே மாட்டாங்க. அது forget it, அது மறந்து போயிடணும், அதை விட்டுறணும்.
திரும்ப அதை ஞாபகத்து இன்னும் எத்தனையோ காரியங்கள் நமக்கு பேச வேண்டி இருக்கிறது, சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை விட்டு விட்டு கடந்து போன காரியங்களை இப்பொழுது நல்ல காரியங்களை நினைத்து கொண்டே இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தேவையில்லாத ஒரு காலத்தில் நம்ம கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டப்பட்டு இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கலாம் நாங்கள் நினச்சோம். இப்போவும் கஷ்டப்படணுமா அப்படின்னா இப்போவும் கஷ்டப்படணும். ஒரு காலத்தில் பட்டினியாக கிடந்தோம். இப்போ நமக்கு நல்ல சபை வந்துட்டு காணிக்க வருது, எல்லாம் வருது. இப்போவுமா பட்டினியாக கிடக்கணும்? ஆமாம், பட்டினியாக கிடக்கணும். அப்போ இல்லாமல் பட்டினியாக கிடந்தோம், இப்போ இருக்கையில் பட்டினியாக இருக்கும். எது சிறப்பு? எல்லாம் இருக்கும்போது பட்டினியாக இருக்கதாங்க சிறப்பு. எல்லாம் இருக்கையில் எனக்கு வேண்டாம், இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங், இன்றைக்கி நான் இந்த காரியத்துக்காக நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறேன்னா அது தேவனுடைய பார்வையில் எவ்வளோ பிரகாசமாக இருக்கும், தேவன் அதை எவ்வளோ அங்கீகரிப்பார். இந்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்காமல் தனி ஜெபம் பண்ணாமல் இருக்கிறவங்க முழுவதும் புருஷனை போய் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, புருஷன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா சுவிசேஷத்தின் ஒளியானது அவர்களுக்குள்ளே மங்கி கொண்டு வருகிறது என்ற அர்த்தம். அதான் காரணம். அது கடைசியில் என்ன ஆகும்? ஒளி மங்க துவங்கிற உடனே யார் வந்துடுவா? சாத்தான் வந்துடுவான். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இயேசு இருப்பார். ஆனால் இருள் இருக்கிற இடத்துல யார் வருவா? சாத்தான் வந்து அந்த தீபத்துக்கு அவன் எண்ணெய் வேறு மாதிரி தீபத்தை தூண்டிக்கிட்டே இருப்பான். தூண்டி புருஷங்கிட்ட தேவையில்லாததெல்லாம் பேசி, ஊழியக்காரங்க அந்த காலத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 சேலைக்கு மேலே இருக்காது. எனக்கு தெரியும், நான் ரட்சிக்கப்பட்ட காலம் 53 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 சேலை 3 சேலை இருந்தாலே பெரிய விஷயம். நல்ல சிப்பாக இருக்காதுங்க. இந்த கையில் இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கும். இந்த இந்த பாக்கெட் இருக்க பாருங்கள், சைடு பாக்கெட்டு தான் இருக்கும். அதுலேயும் ஒரு வாரத்தில் கிழிஞ்சிருக்கும். அதைத்தான் துவைச்சி அதை அயன் பண்ணியிருக்க மாட்டாங்க, துவைச்சி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு நாளும் அந்த போதகருடைய மனைவிமார்கள் முறுமுறுத்ததை என் கண்ணால் நான் பார்த்ததும் இல்லை, காதால் கேட்டதும் இல்லை. அவ்வளவு கஷ்டம் வரும். 2 நேரம் தான் சாப்பாடு இருக்கும். 2 நேரத்துக்கு மேலே என்ன இருக்காது. ஊழியக்காரங்க வீட்டில், ஊழியக்காரங்களில் விசுவாசிகள் வீட்டில் கூட எனக்கு தெரிய விசுவாசிகள் வீட்டில் ஒரு நேரம் சமைக்கிறதே ஒரு குடும்பத்துலலாம் ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 3-4 ஆம்பளை பையங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. அவருக்கு ஒன்றும் வேலையும் கிடையாது. அந்த குடும்பமெல்லாம் பட்டு, ஆனால் எல்லாத்தையும் நல்லா படிக்க வச்சாங்க. படிக்க வைக்கும்போது அவர்களுக்கு வீட்டிலே காலையில் ஆகாரம் கொடுக்க முடியாது பிள்ளைகளுக்கு. நேராக ஆர்ஃபனேஜில் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. மத்தியானம் அங்கேருந்து வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. ராத்திரி என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. இதுதான் அந்த காலத்தில் இருந்த நிலை. இதை பார்த்து தான் நான் வளர்ந்தேன், இப்படிப்பட்ட நிலையில். ஆனால் அவர்கள் ஒரு காலத்தில் என்ன செய்யலை? முறுமுறுக்கவே இல்லை. அவங்க வாழ்க்கையில் முறுமுறுப்பு என்பது வரவே இல்லை. இன்றைக்கு எல்லாம் சாப்பாடு இருக்குது, உடுத்துறதுக்கு 78 ட்ரெஸ் இருக்குது. ஆனால் பிரியாணி இல்லைன்னு முறுமுறுத்தா அவளையும் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை நாளைக்கு பிரியாணி சாப்பிட இருதயம் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போவோம். நமக்கு பிரியாணி வேணும்னா யார் கொடுப்பா? அதுதான் சுவிசேஷத்தின் வழி. ஒரு பாஸ்டர் வந்து அவர் வாலிப பையனா அப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்காரு. பைபிள் ட்ரைனிங் எல்லாம் முடித்து ஊழியத்துக்கு வந்திருக்காரு. ஊழியத்துக்கு வந்தவர் குன்னூரில் அவர் ஊழியம் செய்கிறார். அங்கே போட்டிருக்காங்க சர்ச் ஆஃப் காடில். அப்போ இவர் ஒரு நாள் அந்த பகுதியிலெல்லாம் போய் ஊழியம் செஞ்சுட்டு மணி 12-12:30 மேலே ஆயிடுச்சு. அப்போ இவர் போகிற வழியில் அவங்க சபையில் உள்ள ஒரு மூப்பருடைய வீடு அங்கே இருக்குது. இவர் அப்போ என்ன யோசிச்சிருக்காருன்னா, இனி நம்ம எங்கே போய் சோறு பொங்கி நம்ம மத்தியானம் சமைச்சு சாப்பிட, நம்ம மூப்பர் வீட்டுக்கு போனால் ஏதாவது அங்கே இருக்கிற சாப்பாடை தந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு பொழுதா ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக அங்கே போயிட்டு பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அவங்க ஒரு ஜோம் பண்ணிவிட்டு போயிடலான்னு அங்கே போயிருக்காரு. அங்கே போனோன்னா அங்கே பசங்க நல்லா இருக்கையில என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு பசி உள்ள கிள்ளுது. இவங்க சாப்பிட சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காரு, அவங்க சொல்லலை. அப்புறம் இவர் கொஞ்சம் நேரம் கழித்து சரி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலாவது சாப்பாடு வைப்பாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னவொன்னே ஜெபம் பண்ணுவோன்னு பாய போட்டாங்க. பாய போட்டாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு. ஜெபம் பண்ணி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. இவர் பசியோடு எங்கே வராரு? அப்போதே வந்திருந்தா கூட வந்து கொலை வச்சு கொஞ்சம் சோறு பொங்கியிருக்கலாம். இது இடையில போயிட்டு அப்படி மேய்ஞ்சிட்டு வரணும்னு நினச்சதுனால உள்ளதும் போச்சுட நுழைக்கணான்னு போயிட்டு இவர் வீட்டுக்கு வரும்போதே, ஆண்டவரே நீரெல்லாம் ஒரு ஜீவனுள்ள தேவனா, ஊழியத்துக்கு அழைச்சவனுக்கு ஒரு நேரம் சோறு போட உமக்கு வக்கில்ல, இனி இப்படி பட்டினியாக போட்டுட்டாரு, அந்த வீட்டில் உள்ளவங்க ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்து என்னை அனுப்பியிருக்கக்கூடாதா, என்ன ஆண்டவர் நீர் அப்படின்னு ஆண்டவரை ஏசிக்கிட்டே வராரு. வந்துட்டார். அவர் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே வந்து உள்ளே நுழைஞ்சி இனி என்னத்தை போட்டு சமையல் பண்ணேன்னு அப்படி பேசடையாக உட்காந்துட்டு இருக்கையில் கதவு தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. அவங்க விசுவாசி ஒரு பிள்ளை ஓடி வந்து, அங்கிள் அம்மா இதை கொடுத்தாங்க, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வரும்போது நான் டிஃபனை வாங்கிட்டு தான் இந்தாங்கன்னு ஒரு டிஃபன் கேரியரை வச்சுட்டு போயிட்டான்.
இவர் அதில் என்ன இருக்க போகுதுன்னு எடுத்து பார்த்தா சுட சுட ஆவி பறக்க வான்கோழி பிரியாணி உள்ளே இருக்கு. வான்கோழி பிரியாணி பார்த்து இவருக்கு ஆச்சரியம். அங்கே பட்டினியாக இருந்துட்டு இங்கே வந்தா இங்கே என்ன இருக்கு? வான்கோழி பிரியாணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு வைக்கையில் இருதயத்தில் குற்ற உணர்ச்சி வந்துட்டு, ஆண்டவரை நம்ம இப்படி ஏசிவிட்டோமே. அவ்வளவு ஏசின பிறகும் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? வான்கோழி பிரியாணி கொடுத்துட்டாரு. சரி, இது செவம் பண்ணதுக்கு முன்னால், இந்த சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு செவம் பண்ணுவோன்னு சொல்லி கண்ணீரோட செவம் பண்ணுதாரு. ஆண்டவர் இப்போ திருப்பி சாட்டை எடுக்காரு. ஏண்டா முட்டாள், ஊழியத்துக்கு அழைச்சா உனக்கு சோறு கொடுக்க முடியாமலாம் நான் அழைச்சிருக்கேன். அங்கே உனக்கு ஐஸ் பிரியாணி இருந்துச்சுடா, அவங்கள இருதயத்தை கடினப்படுத்தி உனக்கு சாப்பாடு கொடுக்க விடாமல் ஆக்கி இங்கே உனக்கு பிரியாணி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால உன்னை இங்கே கொண்டு வந்தேன். உனக்கு அழைக்கப்பட்டவனுக்கு பிரியாணி கொடுக்க எனக்கு தெரியும். நான் உன்னை அந்த ஐஸ் பிரியாணியே சாப்பிட வச்சுருந்துருக்கணும். முட்டாள் மாதிரி நீ உளறிக்கிட்டு இருக்கன உடனே இப்போ விற்கனாக்களையும் இல்லை, விரச்சாக்களையும் இல்லை. ஆண்டவரே என்னைய மன்னிங்கன்னு பிரியாணியை முன்னால் வச்சுக்கிட்டு மணிக்கணக்கில் ஜெபம் ஓடிக்கிட்டு இருக்கு. சாப்பிட மனசு வர மாட்டாங்க. குற்ற மனசாட்சி. இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி எங்கே கொஞ்சம் மங்குதோ அங்கே ஆண்டவரே திட்டிடுவோம். புருஷனை திட்டுறது இன்னொரு பக்கம். புருஷனை திட்டுறதே யாரை திட்டுறதுக்கு அர்த்தம் சொல்லுங்க? ஆண்டவரை திட்டுறதுக்கு அர்த்தம். ஆண்டவர் யோசிப்பார், இவனெல்லாம் போய் ஊழியத்துக்கு அழைச்சி வச்சு இது வரைக்கும் நான் நடத்தி எல்லாத்தையும் தந்துக்கிட்டு இருக்கேனே, நீ இதுவும் பேசுவேன் இன்னும் பேசுவான் பார். ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. முறுமுறுக்க சுவிசேஷத்தினுடைய ஒளியானது தன் பிரகாசத்தை குறைக்கிறது என்ற அர்த்தம். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? சுவிசேஷத்தினுடைய ஒளி குறைய முறுமுறுப்பு, வாக்குவாதம், தர்க்கம், சண்டை, கோபம் எல்லாம் வந்துடும். ஏன்னா அது இருளின் கிரியைகள். ஆனால் சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கிற இருளின் கிரியைகள் எல்லாம் அகற்றப்பட்டு அவனுக்குள்ளே வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அதனால தான் பவுல் அதை சொல்லும்போது இது சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லுகிறார். அப்போ சுவிசேஷத்தினுடைய ஒளி யாருக்குள்ளே வந்ததோ அவர்களுக்குள்ளே இருக்கிற பாவம் நீங்கி போயிட்டு, அக்கிரமம் நீங்கி போயிட்டு, முறுமுறுப்பு நீங்கி போயிட்டு. இப்போ அந்த காலத்தில் பட்டினியோடும் பசியோடும் இருந்தவர்கள் முறுமுறுத்ததில்லை. ஏனென்றால் அவர்களுக்குள்ள அழைப்பு இருந்துச்சு. நீங்கள் உண்மையிலே சொல்கிற அழைக்கப்பட்டால் பட்டினியாக 4 நாள் போட்டால் கூட முறுமுறுக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு ரகசியம், ஏதோ ஒரு நன்மைக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை இப்படி பட்டினியாக போட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தேவனை துதித்து கொண்டிருப்பீர்களே ஒழிய முறுமுறுக்க மாட்டீர்கள். தேவனுக்கு விரோதமாக பேச மாட்டீர்கள். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் உன் மனைவிக்கு விரோதமாக பேசுதோம், புருஷனுக்கு விரோதமாக பேசுதோம் அப்படின்னு. இல்லை, நீ உன்னை அழைத்த கர்த்தருக்கு விரோதமாக நீ பேசுகிறாய். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை எண்ணம் இருந்தால் உடனே மனம் திரும்பி, அது என்ன அர்த்தம்னா, இந்த விளக்கு எரியும் பொழுது அதில் கருக்கு பிடிக்கும். தெரியுமா? என்ன பிடிக்கும்? கருக்கு பிடிக்கும். அந்த கருக்கு இப்போ கேரளாவில் நாங்கள் இருக்கும்போது இங்கே கரண்ட் கிடையாது. அரிக்கன் லேம்பும் கிச்சனில் வைக்கிறதுக்கு ஒரு விளக்கும் இருக்கும். அந்த விளக்கில் தான் என்ன கிச்சனில் வெளிச்சம் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் என்ன இருக்குன்னா அரிக்கன் லைட் இருக்கும். அது ஒரு வீட்டில் நடுவில் மேலேருந்து ஒரு ஹூக்கு போட்டு தொங்க விட்டுருப்பாங்க அந்த அரிக்கன் லேம்பை. இப்போ அந்த ஞாபகத்துக்காக அரிக்கன் லைட்டை மாதிரி உண்டாக்கி அதுக்குள்ளே மின்சார விளக்கு எரியுது. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இன்னும் சில காஸ்ட்லி ஹோட்டலில் போய் சாப்பிட போனால் அவன் வெளிச்சமெல்லாம் போட்டு இதை மாதிரி பிரகாசமெல்லாம் சாப்பிட தரமாட்டான். கரண்ட் செலவை மிச்சப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு 2 அரிக்கன் லைட்டை போட்டு அதுக்குள்ள நோ வாட்ஸ் பல்பை போட்டு ஒருத்தர் முகம் கூட ஒருத்தருக்கு தெரியாது, ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்படி கொண்டு வந்து அங்கே வச்சுருவான். அது மாதிரி இருக்கையில் டெய்லி அந்த சிம்னியை கழுவணும். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா, 2வது அக்கா தான் அதை கழுவுவாங்க. நீட்டாக கழுவி சோப்பு போட்டு கழுவி ஒரு இடத்துல போய் காய வைப்பாங்க. அது தன்னால் தண்ணியை இந்த துணியை வச்சு தொடச்சா கூட அதில் என்ன விழும்? தடம் விழும். அதனால் அந்த தண்ணி வடியட்டுன்னு ஒரு இடத்துல அப்படி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே அதை எடுத்து அந்த இதுக்குள்ளே போட்டு அதை கொளுத்துறதுக்கு முன்னாடி அந்த திரியை தூண்டி விட்டு கருக்கு இருக்கும் பார்த்திங்களா, அது 2 சைட்லையும் அதை சிசரை வச்சு அப்படியே கட் பண்ணி விடுவாங்க. அந்த கருக்கை கட் பண்ணலை அப்படின்னா ஒரு பக்கமாக எரிஞ்சு புகைப்பிடித்து சிமிலி அழுக்காகி திரும்ப ஒரு பக்கம் வெளிச்சம் இருக்காது, ஒரு பக்கம் வெளிச்சம் இருக்கும். அது மாதிரி சுவிசேஷத்தினுடைய ஒளி யாருக்குள்ளே குறையுதோ அவங்க கருக்கு பிடிச்சிட்டுன்னு அர்த்தம். இந்த கருக்கை என்ன செய்யணும்? வெட்டித்தான் எடுத்தாகணும். அதுக்கு என்ன வேணும்? கத்திரி வேணும். கத்திரிங்கிறது எது? வேத வசனம்.
வேதவசனமாகிய கத்திரியை எடுத்து எங்கே கருக்கை இருக்கோ அந்த கருக்கை வெட்டினா தான் அடுத்து நீ பிரகாசிக்க முடியும். என்னை வெட்டக்கூடாது, என்னை காயப்படுத்தக்கூடாது இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னை காயப்படுத்தாமல் உன்னை பிரகாசிக்க வைக்க முடியாது. நீ காயப்படுத்தப்பட்டு வெட்டி தொலைக்க வேண்டிய பகுதியை வெட்டி தொலைச்சா தான் அடுத்து உனக்குள்ளே திரும்ப பிரகாசத்தை கொண்டு வர முடியும். இல்லைன்னா பிரகாசத்தை கொண்டு வர முடியாது. வெட்டுறதுக்கு சிலர் இடம் கொடுக்க மாட்டாங்க. புருஷனும் வெட்ட முடியாது, தாய் தகப்பனும் வெட்ட முடியாது, பாஸ்டருக்கும் அடங்க மாட்டாங்க. நான் இப்போ என்ன பெருசாக சொல்லிட்டேன்னா இதெல்லாம் பொறுத்துக்கிடக்கூடாதான்னு அப்படி ஒரு சிலுப்பு இப்படி சிலுப்புவாங்க. இருக்கிற ஒளியும் மங்கி போயிடும். ஆண்டவர் உணர்த்துகிறாரா, உடனே ஆண்டவரே என்னை வெட்டி சரிப்படுத்த, என்னை சீர்படுத்தணும் அங்கனே நீ சரண்டர் பண்ணைன்னா அடுத்த நிமிஷம் உன்னைய வெட்டி உன்னில் இருக்கிற கருக்கை நீக்கி உன்னை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். அதான் மங்கி எறிகிற திரியை அணையாமலும். ஏன் தெரியுமா? சுவிசேஷத்தினுடைய ஒளி. நீங்கள் சுவிசேஷம் அப்படின்னா கூட நினைக்கிறீங்க ரட்சிக்கப்படாதவங்களுக்கு புதுசாக போய் சொல்கிறது தான் என்னது சுவிசேஷம், அதனால் வருகிற ஒளி தான், அது அவங்களுக்கு கூட தான் இருக்கணும். இல்லை, இன்றைக்கி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், எனக்குள்ளேயும் சுவிசேஷத்தின் ஒளி மங்கக்கூடாது, உங்களுக்குள்ளும் அது மங்கக்கூடாது. நாம் எத்தனை வருடத்து ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, நமக்குள்ளே அந்த ஒளி மங்குவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. நாம் இன்னும் உலகத்தில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அழைப்பை, அதாவது அழைப்பை துலக்கி அதை எந்த விதமான அழுக்கை இல்லாமல் பாதுகாக்காதவங்களுக்கு சுவிசேஷத்தின் ஒளி மங்கித்தான் போகும். அழைப்பை நீங்கள் பிரகாசித்தால், நான் அழைக்கப்பட்ட அழைப்பு இது, என்னுடைய அழைப்பு பட்டினி பசி கஷ்டம். பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், பட்டணங்கள் தோறும் உனக்கு என்ன இருக்குது? பாடுகளும் உபத்திரவங்களும் இருக்கிறது, நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று உனக்கு நான் காண்பிப்பேன் என்று சொன்னார். அப்போ ஊழியத்தில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? பாடுகள் இருக்குது. பாடுகளோடையும் கஷ்டங்களோடையும் தான் ஊழியம் செய்யணும். எனக்கு இந்த ஊழியத்தில் இன்னும் பாடுகள் தான். இன்னைக்கு காலையில் கூட பாடுகள் தான். பாருங்கள், இப்போ தான் 8500 ரூபாய்க்கு இந்த மைக் வாங்கினோம். அங்கே கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லைன்னா இதை போட முடியாது. அப்புறம் உடனே கேபிள் மைக்கு தான் எடுத்தாகணும். எனக்கு கேபிள் மைக்கு ஒரு 5 நிமிஷம் கையை இப்படி வச்சோன்னா இந்த பகுதியெல்லாம் மறத்து போயிடும். ஸோ மாற்றி மாற்றி கையை பிடிச்சி எனக்கு இன்றைக்கி முழுவதும் கை வலி. இந்த கை வலி இருக்கப்படாதுங்கிறதுக்காகத்தான், ஃப்ரீயாக இருக்கணுங்காக தான் இந்த மைக்கை வாங்கி மாட்டியிருக்கோம். ஆனால் இந்த மைக்கை யூஸ் பண்ண முடியலை. அப்போ இவ்வளோ உங்களை என்கரேஜ் பண்ணி சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்கணும், நீங்கள் முறுமுறுக்கக்கூடாது எல்லாம் சொல்லி இன்றைக்கி எனக்கு இந்த மைக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கரண்டே இல்லை. கடைசியில் வரையில் அந்த ஸ்ட்ரேஞ்சரில் பேட்டரியும் இல்லை. இந்த மைக்கை தூர வச்சுட்டு வெறும் சத்தம் போட்டு தான் பிரசங்கம் பண்ணோம். ஒரு 10-25 பேர் இருந்திருப்பாங்க. சத்தம் போட்டு தான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ பாடுகள் என்கிறது எந்த காலத்தில் நம்மளை விட்டு போகுமா? போகவே போகாது. நீ இப்போ பாடு போயிடணும், நான் இப்போ அப்படியே ஆகாயத்தில் இந்த கனவு கண்ணி மறந்த மாதிரி நம்ம மிதக்கோன்னா நீங்கள் ஊழியத்தில் எங்கே மிதக்க முடியும்? அது அந்த காலத்தில் சினிமா பார்த்து, சினிமாவில் கனவு காட்சியெல்லாம் வரும்போது அப்படியே அவங்க மிதந்துட்டு போவாங்க. அப்படி நம்ம இங்கே ஊழியத்தில் மிதக்கலாம்னு நினைக்கலாம். உருவ குத்தி எடுத்துருவார் ஆண்டவர். அழைப்புங்கிறது அதுக்கு தானே கொடுக்காரு. பாடுகளும் கஷ்டங்களும், அந்த கஷ்டங்களில் அந்த கஷ்டங்கள் படும்போது சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாக இருந்தால் முறுமுறுப்பு வராது, கோபம் வராது, எரிச்சல் வராது. அப்படியே நமக்குள்ள ஒரு எரிச்சல் வந்தாலும் டக்குன்னு என்ன செய்யும்? இந்த ஒளியானது அந்த இருளை அகற்றிவிடும். அல்லேலூயா. புருஷனும் மனைவி ஒரு காலம் குடும்பத்தில் என்ன போட மாட்டாங்க? சண்டை போட மாட்டாங்க. சண்டையாவது விடுங்களேன், வாக்குவாதமும் தர்க்கமும் இருக்காது. ஏன்னா 2 பேருக்குள்ள என்ன இருக்குது? ஒளி இருக்குது. சுவிசேஷத்தின் ஒளி இருக்கிற இடத்துல எதற்கு இடமில்லை? இருளுக்கு இடமில்லை. வாக்குவாதம், தர்க்கம், கோபம், முறுமுறுப்பு, சண்டை, பிரிவினை இதெல்லாம் சேர்ந்தது தான் இருள். அல்லேலூயா. அப்போ சுவிசேஷத்தினுடைய ஒளி பிரகாசிக்க பிரகாசிக்க பிரகாசிக்க, நீங்கள் 4 பேருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டு வரீங்கன்னு வைங்களேன், 4 பேருக்கு சுவிசேஷத்தின் ஒளியை நீங்கள் கொடுத்ததுனால உங்கள் ஒளி பிரகாசிக்குமே ஒளியை உங்கள் ஒளி குறையாது. அல்லேலூயா. ஆமென். அதனால தான் நம்மளை தேவை உள்ளவர்களாகவே ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு காரணம் தான். பணத்தில், வஸ்திரத்தில் நமக்கு ரொம்ப ஒரு பூர்ணமான நிறைவெல்லாம் வரவே வராது. அப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்த சோனகிரின்னு அர்த்தம். உலகத்தில் இருக்கிறவன் அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி உடுக்கணும், இப்படி உடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். நான் இப்போ ஒரு 4-5 பேண்ட் இடுப்பை சுருக்கிறதுக்காக நாகப்பட்டினத்தை கொடுத்து போய் வாங்க போனோம். அப்போது என் கூட நர்சரிஸ் அந்த பேண்ட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு ஒரு 300 ரூபா கேட்டாங்க. அவரே கொடுத்து வாங்கி என்கிட்ட கொடுத்தாரு. அப்போ நான் அந்த உள்ளுக்குள்ளே அந்த இருக்கிறது, இனி அதை விரிக்கிறதுக்கு ஏதாவது துணி விட்டுருக்காங்களான்னு பார்த்தேன். அவன் ஏன் அதை பார்க்குறீங்க அப்படின்னாரு.
நான் சொன்னேன், ஒருவேளை கொஞ்சம் வயிறு தடிச்சிட்டா அது என்ன செஞ்சுக்கலாம், பிரிச்சுக்கிடலாமே அப்படின்னு. என்னையா இது, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் உங்களுக்கு துணி எடுத்து தர மாட்டோமா, இனி ஒரு தடவை, இனி இதான் உங்களுக்கு கடைசி, இதுக்கப்புறம் இதை நீங்கள் விரிக்கவும் கூடாது சுருக்கவும் கூடாது அப்படின்னாரு. விரிக்கவும் கூடாது, சுரிக்கவும் கூடாது, சுருக்கவும் கூடாது, இது அந்தாக்கில் தூர போடுங்க, எல்லாம் யாருக்காவது கொடுங்க அப்படின்னாரு. அப்போ எல்லா காலத்துலேயும் நமக்கு ஒரு நெருக்கமும் ஒரு குறைவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எவ்வளோ பெரிய பாஸ்டாக இருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் உங்கள் கையில் வந்து போனாலும் சரி, அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவைகளில் நீங்கள் முறுமுறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும், சுவிசேஷத்தினுடைய ஒளி பிரகாசித்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஒரு வேளை சொல்லலாம், எனக்குள்ள சுவிசேஷத்தின் ஒளி இருக்குன்னு சொல்லலாம். ரைட்டு, இருக்குது. ஆனால் இருக்க வேண்டிய அளவுக்கு அது இல்லை. இருக்க வேண்டிய அளவுக்கு மின்மினி பூச்சி மாதிரி மினுங்கிக்கிட்டு இருக்கு. எது? சுவிசேஷத்தின் ஒளி. நமக்கு மினுங்கி கொண்டு இருக்க வேண்டாம். அது எப்படி இருக்க வேண்டும்? அது பிரகாசிக்க வேண்டும். அப்போ தான் பாடுகளிலே, துன்பங்களிலே, கஷ்டங்களிலே நம்ம முறுமுறுக்க மாட்டோம், வேதனைப்பட மாட்டோம், சஞ்சலப்பட மாட்டோம், ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கோபப்பட மாட்டோம். அல்லேலூயா. 50வது ஆண்டு நிறைவு விழாவில் என்னை பேசுவதற்காக அழைத்திருந்தார். நான் போயிருந்தேன். அப்போ தான் நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆரம்ப கால சில அனுபவங்களை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன். நான் அவர்கிட்ட கேட்டது ஆக்சுவலாக இந்த கோல்டன் ஜூப்ளிக்கு பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுட்டா பாஸ்டர். கல்யாண மண்டபம் எடுத்து ரொம்ப பெருசாக நிறைய ஊழியக்காரங்களை அழைத்து விசுவாசிகள்லாம் அதை நல்லா செய்து வைத்திருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இவ்வளவு செலவுக்கும் பணம் உங்களுக்கு எல்லாம் வந்துட்டா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், பாஸ்டர், நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். அந்த பொருத்தனையின்படி இன்றைக்கு வரைக்கும் என் தேவைக்கு நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். முழங்கால் போடுவேன், கத்திட்ட சொல்லுவேன், அவர் தருவார், அதுக்கு தன்னால் நடக்கும். இப்போவும் இந்த செலவுக்கெல்லாம் விசுவாசிகளே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னாரு. அல்லேலூயா. அப்படி சொல்லும்போது தான் இந்த அனுபவத்தை அவர் சொன்னார். இந்த மாதிரி இந்த வாங்கோழி பிரியாணி கதை பெரிய கதை, அதையும் சொல்லுதேன் கேளுங்கன்னு சொல்லி அதை சொன்னார். அது பாருங்கள், ஆரம்ப காலத்தில் நம்ம நம்முடைய விசுவாசம் நம்பிக்கையெல்லாம் குறுகி கிடக்கும். ஆனால் நாம் சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ளே பிரகாசித்து 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 நம்ம பிரசங்கம் பண்ணி விசுவாசத்தை பற்றி பிரசங்கம் பண்ணி இதெல்லாம் பண்ணி வரும்போது நமக்குள்ளே இருக்கிற முறுமுறுப்பு, கோபம், எரிச்சல் எல்லாமே நம்ம விட்டு போயிடணும். 7 கழுத வயசான பிறகு இன்னும் முறுமுறுத்துக்கிட்டு இருந்தால் நம்ம என்னத்தை ஆண்டவர் நமக்குள்ளே ஊழியத்தில் பயன்படுத்துவார் சொல்லுங்கள்? இன்னைக்கு இருக்குங்க குடும்பத்தில். அப்படி இல்லைன்னா கர்த்தர் பேச மாட்டார். நான் இதே வசனத்தை தான் நான் எங்கே பேசினேன், இன்றைக்கி காலையில் பேசினேன். இதே லூக்கா 12:35 தான் நான் பேசினேன். ஆனால் அங்கே பேசினதே டோட்டலாக வேறு. இங்கே அதே தான் நோட்ஸ் தான் இருக்குது, ஆனால் டோட்டலாக வேறு மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே உங்களுக்கு ஏற்றவாறு வந்துக்கிட்டு இருக்கு, அங்கே அவங்களுக்கு ஏற்றவாறு கொடுக்கப்பட்டது. அங்கே நான் சுவிசேஷத்தின் ஒளியவே எடுக்கலை. அங்கே நான் எடுத்தது அந்த ஒளிக்குள் இருக்கிற 7 கேரக்டர், 7 தன்மைகள். ஒன்று பரிசுத்தம், 2வது என்னது நன்மை, 3வது அறிவு, 4வது விஸ்டம் ஞானம், 5வது கிருபை, 6வது நம்பிக்கை, 7வது தேவனுடைய வெளிப்பாடு. இந்த 7 காரியங்களை தான் நான் அங்கே விளக்கிக்கிட்டு இருந்தேன். இங்கே நான் எடுத்து உள்ளே வரும்பொழுதே ஆண்டவர் எதை கொண்டு வந்து உள்ளே விட்டுட்டாரு? சுவிசேஷத்தினுடைய ஒளியை கொண்டு வந்து விட்டுட்டார். அப்போ சுவிசேஷத்தினுடைய ஒளி என்பது மரிக்கிற வரைக்கும் நமக்குள் மங்கி போகக்கூடாது. அல்லேலூயா. ஊழியத்தில் நம்ம பெரிய பாஸ்டராகி வளர்ந்து ஆத்துமாக்களை பெருகி நிறைய ஆத்துமாக்கள் கை நிறைய காணிக்கைகள் பணங்கள்லாம் வந்தாலும் கூட நமக்குள்ளே சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், குறைவுகள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அந்த குறைவுகளிலே சுவிசேஷத்தின் ஒளி அந்த நேரம் பிரகாசிக்கணுமே ஒழிய மங்கிவிடக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து கடந்த கால அனுபவங்களை, கடந்த கால கஷ்டங்களையும் அதையும் இதையும் நினச்சி இப்போ நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பைபிளை தூக்குறதுக்கு லாய்க்கே கிடையாது. ப்ளீஸ் கீழே வச்சுட்டு நீங்கள் போயிருங்க. நம்ம இதை எடுத்து பேசுறதுக்கு நமக்கு என்ன இல்லை? நீதம் இல்லை, அருகதை நமக்கு இல்லை. ஏனென்றால் அதை நாம் கடந்து வந்து விட்டோம். குறைவை கடந்து வந்து விட்டோம், நிறைவுக்குள் வந்து விட்டோம். நிறைவுக்குள் இருந்தாலும் ஒரு குறைவு இருக்கத்தான் செய்யும். எப்போ அந்த நிறைவு நிறைவாக இருக்கும் தெரியுமா? பரலோகத்துக்கு போகும்போது மட்டும்தான். பரலோகத்தில் தான் நிறைவாகவே இருக்கும். பூரண சர்க்குணராய் இருப்போம். பூரண சர்க்குணராய் பிதா இருப்பார். அவரை நாம் பூரண சர்க்குணர் ஆன பிறகு தான் அங்கே போவோம். அது வரைக்கும் நமக்குள்ள என்ன இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு நான் எவ்வளவு தான் வசனங்களை எடுத்து தேவ வெளிச்சத்தோடு நான் பிரசங்கம் பண்ணினாலும் எனக்குள்ளும் சில குறைவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ தான் நான் மனுஷனாக இருக்க முடியும், இல்லைன்னா நான் தெய்வமாயிருவேன். குறை இல்லாத மனிதன் அவன் யாரு? தேவனாயிருவான். அப்போ மனுஷனாக இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கணும்?
குறைகள் இருக்கணும், இருக்கத்தான் செய்யணும். இன்றைக்கி நான் தான் யோசித்தேன், என்னடா இது அந்த மைக்கை மறந்துடுறாங்க. சர்ச்சில் இருந்து எடுத்து காரில் வைக்கிறதுக்கும் காரிலேருந்து எடுத்து சர்ச்சில் வச்ச பிறகு அது திரும்பி சர்ச்சிலேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு மறந்துடுறாங்க. சரி, இவங்ககிட்ட போய் நம்ம போராடிக்கிட்டு இருக்க வேண்டான்னு 8500 கொடுத்து பாம்பேக்கு போன மாதம் போயிருக்கையில் கையோட ஒரு மைக் வாங்கிட்டு வந்தாச்சு. சரியா? இப்போ மைக்கு 2 இருக்குது. அங்கே உள்ளது இங்கே வர வேண்டாம், இங்கே உள்ளது அங்கே வர வேண்டாம். ஆனால் அன்றைக்கி எங்கேயோ ஒரு மீட்டிங்க்கு நான் போகிறேன் அழகிய வாண்டிபுரத்துக்கு, இந்த மைக்கு காரில் இல்லை, அது வீட்டில் இருக்குது. நான் யாருக்கிட்ட குறைபட முடியும்? யாருக்கிட்ட முறுமுறுக்க முடியும்? யாருக்கிட்ட கோபப்பட முடியும்? இதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிடுவோம்னா, இன்னும் ஆண்டவர் என்கிட்ட இருக்கிற துருவை அவர் என்ன செய்தார்? தேய்க்கிறாரு. சரி, எல்லாம் நீ இவ்வளவு சபரச்சனைலாம் பண்ணல, இப்போ மறந்துட்டு வந்தாச்சு, நீ கோவப்படுதியான்னு பார்க்காரு. இப்போ நீங்கள் வேறு காரியத்துக்கு நீங்கள் கோவப்படலாம், எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்துக்கு கோவம் வருதா, இதில் நான் எப்படி பொறுமையாக இருக்கேனா அப்படின்னு என்னை சோதிக்கிறது. அப்போ உங்களுக்கு பேச பேச எனக்குள்ளும் இருக்கிற குறைகள் அகற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது, எனக்குள்ளே அந்த ஒளியானது பிரகாசித்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. என் வயசுக்கு என் நிலைக்கு ஏற்றாக்கல எனக்கு சில காரியங்கள் நடக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிப்பார். நீங்கள் உங்கள் காரியத்தில் சந்தோஷமாக இருங்க, நான் என் காரியத்தில் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமேன். இப்போ இந்த கரண்ட்டில்னால இது இயங்குறதுக்கு ஒரு பேட்ரி வாங்கி வைக்கணும், இல்லைனா ஒரு மினி ஜெனரேட்டரை வாங்கி தூக்கிச்சா வந்துட்டு போகணும். அப்போ தான் குறையே இல்லாத மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்பவும் எண்ணெய் ஊற்றுறதுக்கு அங்கே மறந்துடுவாங்க. ஜெனரேட்டர் வண்டிக்குள்ளே இருக்குது, ஆனால் எண்ணெய் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? எல்லா நேரங்களில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கத்தாங்க செய்யும். அதை தாண்டி போகிறது தான் சுவிசேஷத்தின் ஒளி. அல்லேலூயா. அந்த ஒளி நமக்குள் இருக்குமானால் அந்த கஷ்டங்களையும் அந்த நெருக்கங்களையும் தாண்டி போவோம். இப்போ நம்ம எத்தனையோ காரியங்களை தாண்டி வந்துட்டோம் கடந்த காலத்தில், இல்லையா? தாண்டி வந்த பிறகு பழைய நினைவுகளையே நமக்கு வர வேண்டும். பழைய நினைவுகளை நமக்கு கொண்டு வருபவன் யார்? ஆண்டவர் பழைய நினைவு கொண்டு வருவாரா? பழைய காரியங்களெல்லாம் நினச்சி நீ திரும்ப பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டுன்னு சொல்லுவாரா? ஒன்று தலையாட்டுங்க, இல்லைன்னா வாயை திறந்தாவது சொல்லுங்கள். நீங்கள் பேசாமல் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? கொண்டு வர மாட்டார். ஏன்னா அவர் ஒளி நம்மளையும் ஒளி ஆக்கிட்டார். இனி ஒளிக்குள்ளே இருள் வரக்கூடாது. அப்போ இந்த சுவிசேஷத்தின் ஒளியை நீங்கள் மற்றவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அந்த ஒளி உங்களுக்குள்ளும் பிரகாசிக்கும். உங்களுக்குள்ள டிமினிஷ் ஆகி குறைந்து இருந்தால் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்காதே. உங்களுக்குள்ள பிரகாசமாக இருந்தால் தானே மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும். ஆமாம், இல்லைன்னா என்ன செய்யாது? மற்றவங்களுக்கு என்ன கொடுக்காது? வெளிச்சம் கொடுக்காது. அப்போ மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டுமானால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளியானது நாளுக்கு நாள் பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது இங்கேயும் இருக்குது, ஃபாரின்லேயும் சில லைட் இருக்குது. படிக்கட்டுலையும் ஹால்லையும் அந்த லைட்டை போட்டிருப்பாங்க. அந்த லைட்டுக்கு ஒரு ரெகுலேட்டர் இருக்கும். அந்த ரெகுலேட்டர் வந்து எப்படி இருக்குன்னா, நார்மலாக வந்து இப்போது இந்த எல்இடி பல்பு 8 வாட்ஸ் அப்படின்னா 8 வாட்ஸில் அது எரியும். இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, கொஞ்சம் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா அதை அப்படியே வந்து 20 வாட்ஸுக்கு திரிக்கிடலாம். அதே பல்பு தான் அது இப்போ எப்படி எரியுது? 20 வாட்ஸில் பிரகாசமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம படுக்க போகிறோம், ஆனால் ஒரு லைட்டு வேணும் அப்படின்னா அதை அப்படியே கொண்டு வந்து 0 வாட்ஸில் கொண்டு வந்து வச்சிடலாம். அப்போ ஒரே பல்பு தான் 0 வாட்ஸ்லையும் எரியும், 7 வாட்ஸ்லையும் எரியும், 9 வாட்ஸ்லையும் எரியும், 18 வாட்ஸ்லையும் எரியும். ஆமேன். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணது சுவரில் இருக்கிற ஒரு ரெகுலேட்டர், இல்லைன்னா கையில் ஒரு ரிமோட் இருக்கும். அந்த ரிமோட் நம்ம படுத்துக்கிட்டு நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கிடலாம், அதை டிமினிஷ் பண்ணிக்கிடலாம். என்னெல்லாமோ இன்றைக்கி சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அது மாதிரி நமக்கு அந்த லைட்டு மாதிரி நம்ம குறைஞ்சிக்கிட்டு கூடிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. 7லேருந்து 9க்கு போனால் திரும்ப 7க்கு வரக்கூடாது. எதில் இருக்கணும்? 9ல் தான் இருக்கணும். சரி, 9லேருந்து இப்போ எங்கே போயிட்டோம்? 18க்கு போயிட்டோம் அப்படின்னா 18ல் தான் இருக்கணும். திரும்ப எங்கே வரக்கூடாது? 9க்கு. கீழையும் மேலையும் ஏறிக்கிட்டே இறங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த ஒளியானது கான்ஸ்டண்ட்டாக பிரகாசிக்கிற ஒளியாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தின் ஒளி என்பது நிரந்தரமாக தொடர்ந்தேர்ச்சியாக பிரகாசிக்கும் ஒளி. அல்லேலூயா. அது குறைந்து கூடி நம்ம அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி மேலே கீழே போய்கிட்டு இருக்காது. வியாதிகளில், துன்பங்களில், கஷ்டங்களில், வேதனைகளில். இப்போ ஜப்பானில் அவங்க 5 பேருக்குமே ஒரு விதமான ஸ்கேபிஸ் மாதிரி வந்து இந்த அதாவது சின்ன மைன்னு சொல்லுவாங்களா, பொறு அது மாதிரி வந்து ஊரல் எடுத்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
டாக்டர்கிட்ட போய் கேட்டால் தலையிணை உரை அல்லது தலையிணை அல்லது போர்வை துணி எல்லாத்தையும் எடுத்து விட்டு விட்டு வெளியே போடுங்க, குப்பையில் போடுங்க அப்படிங்காங்க. இந்த பாக்டீரியா உள்ளே இருக்கும் அப்படின்னு. அப்போ எத்தனை போர்வையை நம்ம நீக்கிறது, எத்தனை துணியை நீக்கிறது? நான் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேன். உடனே எனக்கு ஒரு சிந்தை வந்தது. சரி, இந்த ஊழியத்தில் இவர்களுக்கு இது ஒரு போராட்டம், இது சத்துரு கொண்டு வந்து ஒரு போராட்டமாக இருக்கலாம். உடனே அந்த நேரத்தில் காரில் போய்கிட்டு இருக்கும்போதே நான் ஃபோனில் கூப்பிட்டு ஜோம் பண்ண, அதட்டி ஜோம் பண்ணேன். சொன்னேன், விசுவாசமாக இருங்க, எல்லாம் சரியாக வந்துடும். நான் இப்போ மீட்டிங்கு போகிறேன், அங்கே எல்லா ஊழியக்காரங்களை கைகோர்த்து ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே குத்தாலத்தில் எல்லாரையும் கைகோர்த்து ஒரு 15 ஊழியக்காரங்க ஒன்று சேர்ந்து அதட்டி ஜோம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் முடியும் போது நம்ம ஜோம் பண்ண போகிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட இந்த பாடுகளில் உட்காந்து மன வருத்தப்பட்டு கொண்டு இருக்க முடியுமா? வியாதிகள் ஒன்று போல் எல்லாருக்கும் காய்ச்சலும் அது இதை வரும்போது எப்படி இருக்கும்? தாண்டித்தான் வர வேண்டும். அல்லேலூயா. இந்த நேரத்தில் தான் சுவிசேஷத்தினுடைய ஒளி என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். மேலே அந்த 9 வாட்ஸுக்கு போயிட்டோமா, அடுத்து 18 வாட்ஸுக்கு போகிறதுக்கு பிரயாசப்படணுமே ஒழிய திரும்ப 7வது வாட்ஸுக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. இது தாங்க கிறிஸ்தவ ஜீவியம். முறுமுறுப்பு இல்லாத ஜீவியம், கோபம் இல்லாத ஜீவியம், அமைதலாம். அதுக்கு தான் அமைதல் உள்ள ஜீவனம். இந்த அமைதியுள்ள ஜீவனம் பண்ணுறதுக்கு நீ ராஜாக்களுக்கு ஜோம்னா அவன் பண்ணுற சேட்டையில் உனக்கு அமைதி இருக்காதுங்கிறது அர்த்தத்தில் தான் ராஜாக்களுக்கு ஜோம் பண்ணுங்கன்னாரு. இப்போ நமக்குள்ளே வந்து நம்முடைய சுவிசேஷத்தின் ஒளியை இடையூறு செய்கிற சத்துரு அகன்று போகும்படி கடிந்து கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பழைய நினைவு வருகிறதா, பழைய ஞாபகம் வருகிறதா, அதை நினைத்து இப்போ நம்ம பேசுகிறோமா? அப்போ ஏதோ நமக்குள்ளே ஒரு பின்மாற்றம் வந்திருக்கிறதே, சுவிசேஷத்தின் ஒளி குறைந்து இருக்கிறதே. அப்போ கூட்டுறதுக்கு என்ன செய்யணும்? முழங்கால போடு, ஒரு உபவாசத்தை போடு. ஒரு அபிஷேகம் உபவாசம் பண்ணலாம் எனக்கு பலன் கிடையாது, வேண்டாம், நீ உபவாசமே பண்ண வேண்டாம். நீ முழங்கால போட்டு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேச்சு ஒரு வாரத்துக்கு நல்லா கடன்னு ஒன்றும் சொல்லாமல் அந்நிய பாஷை மட்டும் பேசி விடுங்க. அதுக்கு அடுத்து உங்கள் அந்த வெளிச்சமானது 18க்கு தானாக ஏறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2024 நாம் முறுமுறுக்க விஷயங்கள் நிறைய நடக்கும். ஆனால் ஆவிக்குள்ளே இருக்கிறவங்க முறுமுறுக்க மாட்டாங்க. ஆவிக்குள்ளே இருக்கிறவங்களுடைய வெளிச்சம் வந்து குறையாது. அல்லேலூயா. நம்ம எதிர்பார்த்த மாதிரி சில நேரங்களில் எந்த காரியமும் நடக்காதுங்க. நம்ம இப்படியெல்லாம் நடந்துடும், இப்படி வந்துடும், இது செய்திடலாம், அது ஆனால் அப்படி கணக்கு போடுவோம். எல்லாம் தலைகளை குப்புற கவுந்த மாதிரி கவுந்துடும். அப்படி குப்புற கவுத்தி போட்டாலும் ரைட்டு, பரவாயில்ல, இதையும் தாண்டி வர எனக்கு நீர் பலன்தாரும் என்று சொல்லி நான் என்ன வந்தாலும் எது வந்தாலும் என்ன இயேசுவை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி நீ பாட துவங்கினால் சத்துரு வெட்கப்பட்டு போவான். கொஞ்ச நாள் தான் யோபுவின் வாழ்க்கையில் இருள் இருந்தது. அது தேவன் அனுமதித்த இருள். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், உம்முடைய அதாவது முன்னால் இருந்த அந்த சீர் இப்பொழுது இருந்தால் எனக்கு நலமாக இருக்கும். உம்முடைய தீபம் என் சரசின் மேல் என்ன செய்தது? பிரகாசித்தது. இப்போ அந்த தீபம் போயிடுச்சு, அந்த சீர் போயிடுச்சு, உடலில் சுகம் போயிடுச்சு, எல்லா பொருள் போயிடுச்சு, எங்களுக்கு ஆதரவாக இருந்த பிள்ளைகள் போய்விட்டார்கள். என்ன செய்வது? இப்போ தான் ஆண்டவர் அவனை சோதிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. பாரு, நீ என்ன வேணாலும் சோதி, என் பிள்ளை யோபு இருக்கானே, அவன் ஒரு நாளை நீ தூஷிக்க மாட்டான். நிறைய குறவுப்பட்டான். என் பிறந்தா என்னை செரிச்ச நாள் சவிக்கப்படுவதாக ஆணையாக்கும் புனையாக்கும், எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு, நான் காலாக இருந்தேன், கண்ணாக இருந்தேன், வாயாக இருந்தேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், எல்லாத்தையும் போலவனா ஆண்டவர் கேட்டார். ஆனாலும் கூட அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, தேமானியனாகிய எலிப்பாசு, எலிகு, சாப்பா, இந்த நாகமத்தியனாகிய சோப்பார், இத்தனை பேரும் பேசினதையும் யோபு பேசினதையும் ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே வந்தார். ஆண்டவருக்கு கோபம் மூண்டது. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நான் அந்த 3 பேருக்காக நீ பலி செலுத்தினார். அந்த நீ பேசினது போல அவர்கள் நிதானமாய் பேசவில்லை. ஆக்ரோஷத்தில் நல்லா இருந்த நீதிமானாகிய யோபுக்கு ஏன் இப்படி வந்துச்சு? அப்போ நீர் இந்த தப்பு பண்ணீரா, நீர் அந்த தப்பு பண்ணீரா, அதனால தான் வந்துச்சா? இந்த விமர்சனமே நமக்கு வேண்டாம். ஒரு தப்புமே பண்ணாமல் சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை கஷ்டத்துக்குள்ளே அனுமதிப்பார், சிக்கலுக்குள்ளே அனுமதிப்பார், நம்மளை சோதித்து பார்ப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த நேரங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது. மனைவி கிட்ட புருஷன் சண்டை போடக்கூடாது, புருஷன்கிட்ட மனைவி சண்டை போடக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட போய் எரிச்சப்பட்டுக்கிட்டுப்பா நானே ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ இப்போ வந்து கேட்டுருக்கேன்னா அவனுக்கு என்ன தெரியும்? என்னடா எங்கள் அப்பா பெரிய பிரசங்கி அங்கே முன்னால் நின்றுக்கிட்டு ஆனா போனாங்காரு, இப்போ இப்படி போயிருந்தாரு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போ நம்முடைய எரிச்சலின் ஆவி யாரையும் பாதிக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்ம வளர்ந்து வர வர
ஒரு பிரகாசமாக ஆக அந்த பிரகாசத்திலிருந்து கீழே இறங்கக்கூடாது. யோபு இவர்களை எல்லாம் பேசினான், குறைபட்டு கொண்டான், நிறைய விஷயங்களை சொன்னான். ஆனாலும் கர்த்தர் இந்த 3 பேரோடு யோபுவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யோபு நிதானமாய் பேசினான். ஆனால் அந்த 3 பேர் என்ன செய்யலை? நிதானமாக பேசவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்குள்ளே இருந்தால், உங்கள் விளக்கு எரிகிறதா இருந்தால், அணைஞ்ச விளக்காக இருந்தால் ஒழிஞ்ச முடியாது. ஆனால் உங்களுடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்குமானால் நீங்கள் நிதானமாக பேசுவீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் நிதானமற்ற சில ஊழியக்காரிகள்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், நான் இருக்கிறது தான் உங்களுக்கெல்லாம் பெரிய கேடாக இருக்குது, நான் செத்து போனால் நலமாக இருக்கும். செத்துருவியோ? அப்படி ஈஸியாக செத்துற முடியுமா? அதெல்லாம் என்ன வார்த்தை? சொல்லக்கூடிய வார்த்தையா? செத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உயிர் கொடுக்க, ஜீவன் கொடுக்க உன்னிடத்திலே சுவிசேஷம் இருக்கிறது மகளே, மகனே, உனக்குள்ள சுவிசேஷம் இருக்கிறதே. மரித்து கொண்டிருக்கிற நிலைமையில் இருக்கிறவர்களை தூக்கி எடுக்கத்தானே கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். அதனால் உனக்குள்ள அந்த சுவிசேஷத்தின் ஒளியை கொடுத்திருக்கிறாரு. இப்போ சுவிசேஷத்தின் ஒளியை உனக்குள்ள பெற்ற நீ, நானே அப்படி போயிட்டா நல்லாயிருக்கும், இப்படி போயிட்டா நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னா வாட் இஸ் தட் மீனிங்? யோசித்து பாருங்க பார்ப்போம். அப்போ இதெல்லாம் இடையிடையே யாருக்குள்ள பிரவேசிக்க இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். பிசாசு உள்ள நுழைய அவன் பிரவேசிக்க இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் நினைத்ததை விட சில நேரங்கள் ரிவர்ஸில் கூட போகும். எல்லாவற்றுக்கும் ஒரு தோத்திரம். ரோமர் 8:28 படி all things are working together for good to them that love God, who are determined and called according to the purpose of God. தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி, அவைகளில் எலிகன காலர பௌத்தன அக்கமன சியால ராத்வர அபியானா கந்தர பௌசபலரதா அமிரபர ரகபல ருதரதி அந்தர பௌ ஷபலரதி அந்தர பௌ ரபில நிகபல ருதரதி அந்தர பௌ கமரமர மனமனரதி அந்தர ரபா அம்பரபல ரபௌ கமர கபல ரதி அந்தர ரபௌ ஷபல பல மன ரபி கமர மக்கவரபா அரரரலலலலல பப ரதி அந்தர ரபௌ ஷபரபர மன 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 மகபத ரதி அந்தர ரபௌ கமரமா அரிரபலமா. நெருக்கங்களிலே, துன்பங்களிலே, வேதனைகளிலே, கஷ்டங்களிலே, ஆமென், தேவைகள் சந்திக்கப்படாத போது, பலவிதமான நெருக்கங்கள் உன்னை நெருக்கும் பொழுது உன் நாவிலே துதியும் சோத்திரமும், ஆண்டவரை துதிக்கும் துதி எப்போதும் என் ஆயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, லிமன கபலரது உலமினாரது யானமந்தரமா ஆவியும் அந்நிய பாசையும் ரிகானமா. எல்லாரும் எழுப்பி நின்று கொஞ்ச நேரம் ஆவில நிறைந்து ஜெபிங்க. ரிகா பாப்பா அத்தரரபா ஷபரதி அந்தரரபா ரபியாரபா அம்பரபலரபா கமரபல ரபா ரபியாரபா ஷதரரபா ரபியா ரெக்கலபல ருதரதி அந்தரரபா ரபியாரபா கமா மரமலரபா ரபில நிகபல ருதரதி அந்தரரபா சகல ருதரபில ரதி அந்தரரபா ரபில நிகபல ருதரதி அந்தரரபா ரபா ரபா ரிகலபலரபா ஷபரபலபல ரிகமனா ரம்பலபரபா ஷவரபலரபா ரபியா பரக்கமர அந்தரரபா ஷபலபலபா ஹரில பக்கமர வர ருதரபில ரதி அந்தரரபா ரபியா நிகபல ரதி அந்தரரபா ரபியா நபி கமர மரரபா ரபியா மரமர மரபா அலபல மரபலரபா ரபில கதரதி அந்தரரபா சந்தரரபா ஷவரபலரபா அக்கரபலரபா சாரரபா பவரபலரபா ஷவரபா கமாதியா இக்கரபல ரதுரபியா ரபா கமாதியா தா 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 இரபலர கமஷால ரபியாரா அம்பரபல ரபா ஷவரபல ரபா கமரமரமா அபிரபல ரபா ரபில கமல ரதுரபியா ரபா பா 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 இவலகல பினியாரக்கர் வெலரியாராகஷ் கரபர ரகந்தர ரபா ஷவலபலபல நிமரபல ரபா ரபிலரிக பலர ஷவலபரபா ஹரிபல நாதியம் தர ரபா ஷவலபலபா அம்பரபல ரபா ரபியாரமா ஷவா Baba Rabe Kama Saba Rika Guri Kir Kala Mara Rada Rada Rama Laga Raga Raga Labiara Karabash Balabila Kabash Shabara Babara Balaba Shabara Balaba Ambara Balaba Nalla Avila Nerami Kaidati Avila Neramaga Nalla Avila Neramaga Nerapa Padiga Riba Aba Raga Baga Ruma Rada Lara Kama Siara Anda Rama Shaba Raka Lura Biana Kamarama Abiraba Shabi Biara Bakama Andara Raba Shabara Barabalaba Bibara Balaba Biara Kama Siara Baka Balamila Baradura Bila Radi Andara Raba Shabala Balabanama Ramila Balabarandara Raba Bila Kabala Rushabara Barabara Labara Barabara Bila Biara Shakabara Barabara Durame Kanamas Shagurabiara Embira Balarabo Shabarabala Kolabaladi Akrabara Rakadura Bilada the Amdara Rabo Shabalabarama Abina Balabara Rigamana Boda Billy Gabara Diviarabakamas Hila Shari Arabash Dunkarabila Rikarabas Shabarabala Atira Mala Ragudara Bada Rabia Shandana Mikarabashabala Biarabakama Urabila Nikabala Sambalandara Rabo Shabalabalaba Ambara Balarabakama Avi and Nerevala Pragasamako ஆவியில நிரம்ப சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ள பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அந்த ஒளி மங்காது.
ஈரா லாரா மானா காராதி தூரா லாபா ராகா தாரா மாகா ரீலா நானா அரா பாலா நாகா சாலா பாரா தூனா ராலா மீமா ராமா. வயதுக்கேற்ற அனுபவத்துக்கேற்ற நிறைவுகள் குறைவுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். அதில் நீ சந்தோஷப்படும் மகளே, மகனே, சந்தோஷப்பட்டு களிகூறு. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேலே இறங்கி வருகிறது. தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் நம்மை நிறைக்க விரும்புகிறார். ஆவியில நிறைந்து களி கூர்ந்து ஜெபிப்போம். மாரமால ரகதார மனா சலருதரதி அமரக்கமஷ்யாலபா அம்பிரபல நபவுடர பிலரதி ஆந்தாபரப சலபா அதுரமிலாரதி ஆந்தர ரபோ கமரகப சலரபி மேலபலரதி அந்தர ரபோ ஷபலபலரபி அமரமா அவரமன ரகபல ருதரதி அந்தர ரபோ ஷபலரதி அந்தர ரபோ ரபில நபி அமரமா அம்பிரபல ரபவுடர பிலர கரப ஷப ரபோ கமனம் அந்தர ரபோ ஷபலபலரியா விபரபரபி அரப கமந்தர ரபோ ரபில நிகபலருத ஷேந்தர ரபி நிம்பரபல ரபவுடர லிலியா ரபலருதரதி அந்தர ரபோ ஷபல பலர பவுடர ரபில நபி கமர மர பவுடர ரபி பபர பர 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 பலர பவுடர ரபில நிகபல ருதரதி அந்தர பவுடர ரபில நிகபல ருதரதி அந்தர பவுடர ரபில நிகபல பவுடர ரபி அமர மரமா பபர பர பர மலர பவு கமர மரமா. ஆவியில நிரம்ப நிரம்ப உனக்குள்ள இருக்கிற முறுமுறுப்பு, உனக்குள்ள குறை நீ முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறது. ஊழியத்துக்கு விரோதமா, புருஷனுக்கு விரோதமா, மனைவிக்கு விரோதமா பேசுகிற வார்த்தைகள் உன்னை விட்டு அகன்று போகும். உனக்குள்ளே சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்க துவங்கிவிடும். பரபர பலன கபல ருதரதி அம்தாரப ஷபலபலபரபா அலில பல ருதரதி அம்தாக்கபரப ஷபாரபயா எக்கரபனரப ரபில நிகபல சலருதரதியான அந்தரப ஷபலபா. உலகத்தில் வந்த எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த ஒளி. விலாக்கரமஷம் இருளுக்குள்ளையும் அந்தகாரத்திலையும் மூழ்கி கிடக்கிறவனை பிரகாசிக்கிறதுக்கிற அந்த ஒளியத்தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். ராமானா நானா நானா ஏகா காமானா சாதாரானா புரலா ராமா மாரா காலா மாரா தானா ராலா ராபா இலலா பாபா பாபா சியாலா ராதானா ராபா பாகா ஏதா தா 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 தாக்கா பாக்காரா காபா. கத்த நடத்தி வந்த வழிகளை நினைங்க. உங்களை ஆச்சரியமாக நடத்தின வழிகளை நினைத்து பாருங்க. உங்களுக்கு நன்மை செய்ததை நினைத்து பாருங்க. இன்னும் ஆவியில் அதிகமாக கலிகூற கத்தர் உதவி செய்வார். பலமா ரெக்கமரமா. எத்தனையோ பேர் கிடைக்காத சிலாக்கியம், எத்தனையோ பேர் நடத்தாத விதத்தில் ஆண்டவர் நடத்தி இருக்காரு. எவ்வளவோ நன்மையினால் நிரப்பி இருக்காரு. கரமா ரகலபா சலபா. அதை நினைத்து நீங்க துதிக்க ஆரம்பிங்க. பாமரபரமா. இருளுக்குள்ள இருக்கிறவங்களால துதிக்க முடியாதுங்க. சுவிசேஷத்தின் ஒளியினால பிரகாசிக்க பண்ணினவங்களால தான் துதிக்க முடியும். அந்த ஒளியானது நமக்குள்ளே பிரகாசிக்க பிரகாசிக்க துதி நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். தோத்திரம் வந்து கொண்டே இருக்கும். ஜெபம் வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். லாகா ரபா ரகா ரபா ரபஸ் Dimara nana kamara kasalara danama buramana kamana silamana karadana maradana dala baba 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 dilakara kabash rubaha baralara kamash iramama kamara masamanama ஊழியக்காரர்களாகிய நம்ம விசுவாசிகளாகிய நம்ம பின்மாற்றத்துக்குள்ள தள்ளுறதுக்கு பழைய காரியங்களை கொண்டு வந்து பேசி ஆவியை அணைத்து போட வைத்து ஆவியில் நம்ப முடியாமல் குறைவு சொல்லி சண்டை போட்டு முறுமுறுத்து குடும்பங்களுக்குள்ள ஊழியத்தில் ஒருமனப்பாட குறைக்கிற சத்துருவின் கிரியைகள் நிர்மலமாகணும்னா ஆவியில் நிரம்ப நிரம்ப சத்துரு வெட்கப்பட்டு ஓடுவான், வெட்கப்பட்டு ஓடுவான். ஒளியானது பிரகாசிக்கும், ஒளியானது பிரகாசிக்கும். சத்திய ஒளி, சமாதானத்தின் ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி, இயேசுவின் ஒளி நம்மை பிரகாசித்துக் கொண்டே இருக்கும், நம்மளை பிரகாசிப்பித்துக் கொண்டே இருக்கும். நமக்குள்ள எவ்வளவு பிரகாசம் கூடுதோ அவ்வளவுக்கு நாம் சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபடுவோம், உலக சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபாடு கொள்வோம். நம்மளை தியாகம் பண்ணி அந்த ஊழியங்களுக்கு கொடுக்க கத்த நமக்கு உதவி செய்வார். அயல் நாடுகளில் நடக்கிற ஊழியங்கள்
அங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த வேண்டுமானால், நம்முடைய உடைமைகள் பொருட்களை பயன்படுத்த வேண்டுமானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு மிஷினரிகள் அங்கே தியாகம் பண்ணி இங்கே கொண்டு வந்து விதைத்தார்கள். அதுபோல் இன்றைக்கு நாம் இங்கே தியாகம் பண்ணி சுவிசேஷம் அறிவிக்கப்படாத நாடுகளில் நாம் சுவிசேஷத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, பள்ளிக்கூடங்கள் நிறுவுவதற்கு, ஆலயங்கள் கட்டப்படுவதற்கு உங்களையும் என்னையும் நம்முடைய உடைமைகளையும் பொருட்களையும் பணத்தையும் கர்த்தர் அவர் நமக்கு பயன்படுத்துவார். விமாராத கனா சலுராதியாந்தார ரபௌஷ பல பல பலவா அரியவல் ஆக்கரமன ரகதுரபில ரதியாந்தர ரபௌஷ பரபலமனமா ரிமன கலபரதுரபில ரிக்கரம சக்குரபி அரபக்கமாசியாலவா தும்பர பலரபௌ கனமஷாதுரபியானமக்கமாசியாலவா. ஆண்டவரே உமக்கு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். பரிசுத்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம். பரலோக தேவனே உம்மை துதிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே தோத்திரம். ஆண்டவரே எல்லாரும் உட்காருவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த சுவிசேஷத்தினுடைய ரகசியத்தை அநேகர் புரிய முடியாமல் போனதுக்கு காரணம் ஒளி மங்கி போனதுனால தான். திடீர்னு ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தருக்குள்ளே வந்தோம், அழைத்தார், ஊழியத்துக்கு வந்தோம். அன்னைக்கு இருந்ததான வேகம், அன்னைக்கு இருந்ததான தீவிரம் இன்னைக்கு இல்லை. ஏன்? அன்னைக்கு அவ்வளவு வைராக்கியம் இருந்துச்சு. இன்றைக்கி வைராக்கியங்கள்லாம் குறைந்து விட்டது. அன்றைக்கி சுவிசேஷத்துக்காக ஓடணும், தனி ஜபங்களில் ஓடணும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. என்றைக்கு நமக்குள்ளே முறுமுறுப்பு வருதோ அன்றைக்கே ஒளி மங்கி போகும். ஆமென், அல்லேலூயா. முறுமுறுப்பு எதனால் வரும்? முறுமுறுப்பு வருவதற்கு காரணம் என்ன? நமக்கு தேவையான, சுயத்துக்கு தேவையான சில காரியங்கள் சந்திக்கப்படாத போது. நேற்றைக்கு தவறான உபதேசங்கள், கல்ட் ஏன் உண்டானது அப்படிங்கிறத நாகப்பட்டினத்தில் அங்கே உள்ள எம்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சினாடில் உள்ள பைபிள் காலேஜில் டீச் பண்ணேன். தவறான உபதேசங்கள் வர்றதுக்கு முதல் காரணமே நமக்கு தேவையான தேவைகள் சந்திக்கப்படாமல் இருப்பது தான். அன்ஃபுல்ஃபில்டு நீட்ஸ். நமக்கு தேவைகள் சந்திக்கப்படலை. அதனால் நமக்குள்ளே எதுக்கு நம்ம போய் செவி கொடுத்துருந்தோம்? தவறான உபதேசங்களுக்கு. அடுத்தது, என்னை யாரும் காயப்படுத்தக்கூடாது, நான் யாராலையும் கேள்வி கேட்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு கல்ட், ஒரு தவறான உபதேசத்தை ஒன்று உருவாக்கி ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு அதுக்கு தலைவராகிடுவாங்க. அவங்க உத்தரவாதம் பண்ண வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். தவறான காரியத்தை தெயுதாஸ் என்பவன் எழும்பி ஒரு 200 பேரை சேர்த்தான், அப்புறம் அவன் இல்லாமல் போயிட்டான்னு சொல்லியிருக்கு இல்லையா? 400 பேர் இல்லாமல் போயிட்டான்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி தான் தவறான உபதேசங்கள். நிக்கோலாய் மதஸ்தர் அந்த என்கிற அந்த உபதேசம், நிக்கோலாய் மதஸ்தர் என்பவன் இந்த 7 பேரில் ஒருத்தன். ஆனால் பின்காலத்தில் ரெவலேஷனில் சொல்லும்போது இந்த நிக்கோலாய் அங்கே எப்படி ஆயிட்டான்? துருபதேசக்காரனாக மாறிட்டான். இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்களும் முன்னிடத்தில் உண்டு. அந்த நிக்கோலாய் எங்கே இருந்தவன்? அப்போஸ்தலருடைய கூட்டத்தில் இருந்தவன், விசுவாசம் உள்ளவன், துணிச்சல் உள்ளவன். அப்படிப்பட்டவன் பந்தி விசாரிப்பில் பிரதானமாக இருந்தவன் ஒரு காலம் வரும்பொழுது எப்படி மாறிட்டான்? துருபதேசத்துக்கு போயிட்டான். அப்போ நம்ம இந்த ஃபெர்வர், இந்த தீவிரம் நமக்குள்ள தூண்டுதலும் தீவிரமும் குறையாமல் இருக்கணும்னா ஆவிக்குரியவங்களாக நம்ம ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆவிக்குரியவங்களாக ஒன்று சேரணும், ஆவிக்குரியவங்களாக ஆவியில் நிரப்பணும், ஆவிக்குரியவங்களாக ஐக்கியம் கொள்ளணும். ஆவிக்கு அப்பாற்பட்ட குறை சொல்லுகிற இப்படிப்பட்டவங்களை விட்டு நம்ம விலகி போகலை அப்படின்னா நம்ம பலிகடாவாயிரும். நமக்கு எல்லோரும் வேணும்ல? வேணும். எல்லோரும் வேணுங்கிறதுக்காக பின்மாற்றக்காரன், விமர்சனம் பண்ணுகிறவன், கேலி பண்ணுறவன், மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறவன், பிசாசுக்கு இடம் கொடுக்குறவன், முறுமுறுக்கிறவன், நெகட்டிவ் வைப்ரண்ட் உள்ளவன், அவனோட நம்ம சேர முடியுமா? நம்ம என்ன ஆயிடுவோம்? நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் இருப்பீங்க, அவன் நெகட்டிவாக இருப்பான். அவன் நெகட்டிவ் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்கள் பாசிட்டிவ் எல்லாம் போய் நெகட்டிவாக மாறிடுவீங்க. அதுக்கு தான் எல்லாரு கூடயும் சேரக்கூடாது, சேரக்கூடியவங்க மாத்திரம். சேரக்கூடியவங்களை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? நமக்குள்ளே இங்கே இருள் இருக்க பிறகு நம்ம எங்கே போய் வெளிச்சத்தை தேட? அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், நமக்கு உள்ளேயும் ஒரு வெளிச்சம் இருக்கணும். அந்த வெளிச்சம் தான் உங்களை கரெக்டாக நடத்தும். அல்லேலூயா. ஒரு ஆளை பார்க்குறீங்க, அவங்க பேசுகிறத கேட்குறீங்க, இவங்கெல்லாம் குறவு சொல்கிறீங்க, யாரை பற்றியோ குறவு சொல்கிறேன். இந்த கூட்டத்தில் நம்ம சேரக்கூடாது. இன்றைக்கி போதகருடைய ஐக்கியங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படி மங்கி மங்கி வர்றதுக்கு காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி ஊழியக்காரங்களை கூப்பிடணும் அப்படின்னா என்ன கொடுக்கணும்?
ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும். கிஃப்ட்டு கொடுத்து ஐக்கியப்படுறதுக்கு யாராவது முன் வருவாங்களா? இந்த புதுக்கோட்டையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வர்ற நாட்களில் நாம் கொண்டு வந்து ஐக்கியப்படுறதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து ஐக்கியப்படும் அளவுக்கு நாம் சுவிசேஷத்தின் ஒளியினால் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு அதில் உடன்பாடு இருக்குது? கை வைத்து ஆமைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் கொடுத்து நான் ஐக்கியப்படுவேன். இந்த கிளப்னு வச்சுருக்காங்கல்ல, ரோட்டரி கிளப்லேருந்து அவங்களுக்காக கொடுக்காங்க, லயன்ஸ் கிளப் இருந்தால் அவங்களுக்காக கொடுக்காங்க, பேட்மிண்டன் கிளப்னு வச்சுருக்காங்க. அவங்க 5000 ரூபா, வருஷத்துக்கு 5000 ரூபா கெட்டி தான் மெம்பர் ஆக முடியும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நம்ம வந்து இந்த ஐக்கியப்படுறதுக்கு நான் கிரயம் செலுத்தி நான் உங்களோட ஐக்கியப்படுறேன். அதான் என்னுடைய சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாகிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. யார் எனக்கு காசு பணம் கொடுத்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லலை. நான் எனக்கு கிடைச்ச காணிக்கையை வச்சுக்கிட்டு டீசலை போட்டுக்கிட்டு நான் ஒவ்வொரு இடங்களையும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு நான் ஐக்கியப்பட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன். ஏன் தெரியுமா? எனக்குள்ளே பிரகாசத்தை கற்று தந்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நான் உண்மையோட உத்தமத்தோடு ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆமே. அப்போ நம்ம ஐக்கியப்படும் போது இங்கே என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் அவர்களுக்குள்ளே ஒளி இல்லை என்ற அர்த்தம். ஆமே. நான் சும்மா போகக்கூடாது, நான் ஏதாவது போய் கொடுத்துட்டு வரணும் அப்படி நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நமக்குள்ள ஒளி பிரகாசிக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒன்றை செலுத்தி நாம் ஐக்கியப்பட வேண்டும். அதுதான் மெய்யான ஐக்கியம். இயேசு இங்கே நம்மள்கிட்ட ஐக்கியப்பட்டார் என்றால் அவர் தன் ஒன்றை திறந்தார், சாக்ரிஃபைஸ் பண்ணார். எதை? மகிமையை, பிதாவுக்கு சமமாக இருப்பதை அவர் தூர எரிஞ்சிட்டு இங்கே உங்களை போல் என்ன போல் மாறி தன் உயிரை கொடுத்தாங்க, நம்மளோட ஐக்கியப்பட்டுட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஐக்கியப்படுறதுக்கு என்ன கொடுக்கணும்? உயிராவது கொடுக்கணும். எங்கள் உயிரை கொடுக்க வேண்டாங்க, அட்லீஸ்ட் நாம் எதையாவது ஒன்றை கொடுத்து நம்ம ஐக்கியப்படணும்னு நினைக்கணும். அதுதான் உண்மையான ஐக்கியம். அந்த ஐக்கியம் தான் நிலை நிற்கும். மற்ற ஐக்கியமெல்லாம் நீங்கள் கொடுத்தா வருவாங்க, கொடுக்கலன்னா வரமாட்டாங்க. அவங்க எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து ஏமாந்து போகிற கூட்டம். எத்தனை கொடுத்தாலும் நிறைவு வரவே வராது. மனுஷனுக்கு நிறைவுங்கிறது வரவே வராது. எத்தனை கொடுத்தாலும் அவங்க நிறைவடைய மாட்டாங்க. இப்போ கொடுக்கறது எதுக்காக தெரியுமா? நம்ம பிரபல்யம் அடைகிறதுக்கு தான் நம்ம கொடுக்கோம். நம்ம பிரபல்யம் அடைகிறதுக்கு நம்ம கொடுத்து உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பிரபல்யப்படுத்தணும்னா நமக்குள்ள இருக்கிற ஒளியை நம்மளை தூக்கி பிரகாசிக்கும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியானது. அல்லேலூயா. ஆமென். அப்போ உண்மையான ஐக்கியம் என்பது என்ன? உண்மையாக ஐக்கியப்படுறதுனா என்ன? நாம் எதையாவது கிரயம் செலுத்தி ஐக்கியப்படணும். அதுதான் உண்மையான ஐக்கியம். ஒன்றை வாங்குவதற்கு நம்ம அங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்றை கொடுப்பதற்கு போக வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள சுவிசேஷத்தினுடைய ஒளி, இப்போ நான் என்னையவே எடுத்துக்கிடுங்களேன். ஆரம்பத்தில் இருந்து இப்போ நான் எனக்குள்ளே பிரகாசித்து வர எனக்கு 2 பேருக்கு உதவி செய்யணும், 2 பேரை காப்பாற்றணும், 4 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், வெளிநாட்டு ஊழியங்களில் நமக்கு பங்கெடுக்கணும், ஜப்பான் ஊழியத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யணும். இந்த எண்ணம் தான் நமக்கு வருதே ஒழிய என்னையே கட்டணுங்கிறதெல்லாம் எனக்கு எண்ணம் கிடையாது. என்னையை கட்டுறதுக்கு மற்றவங்க மூலம் ஏதாவது வருதா பார்த்துக்கிடுவோம், இல்லைன்னா வேண்டாம். நமக்கு கிடைக்கிறத நம்ம ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல காணிக்கையை கொடுத்து அப்படியே போய்கிட்டே இருக்கோம். அப்போ எனக்குள்ள ஒளி கூட செய்யணும்னு எண்ணம் கூடுதே ஒளிய குறையலை. அல்லேலூயா. ஆமென். இடையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு பண நெருக்கடி, நான் கோதவளைக்குள்ளே பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளே போய் மாட்டிட்டோம். அப்படி நெருக்கடிக்குள்ளே மாட்டின பொழுது காலை இப்படி ஒரு உதறின மாதிரி 2 காலையும் உதறிட்டு கையை உதறிட்டு நான் சொன்னேன், இந்த நெருக்கடி என் ஊழியத்தை தடுக்க முடியாது. அல்லேலூயா. இந்த நெருக்கடி என் பிரசங்கத்தை வீழ்த்த முடியாது. இந்த நெருக்கடி என்னை கீழே உட்கார வைக்க முடியாது. முன்னால் விட அதிகமாக ஓடுவேன் என்று சொல்லி வீரப்பில் ஓட ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் கர்த்தர் தவிடுபடியாக நொறுக்கி போட்டார். அல்லேலூயா. 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே நான் யாருக்கு 1-2 பேருக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்தனோ அத்தனை பேருக்கு திரும்ப செய்கிறதுக்கு கர்த்தர் பலனை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. எதை வாஞ்சிக்கிறீங்களோ அதை ஆண்டவர் செய்வார். நம்முடைய வாஞ்சை பெரிதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒளியானது பிரகாசிக்க எண்ணங்கள் வலுப்பெறும். எது வலுப்பெறும்? எண்ணங்கள். நம்முடைய எண்ணங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா சுவிசேஷத்தினுடைய ஒளியின் பிரகாசம் அதிகரிக்கணும். அந்த பிரகாசம் அதிகரிக்கும் போது தாட் லைஃப் இருக்குல்ல, நம்முடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் வலுப்பெறும். நீங்கள் நல்ல அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், ஆண்டவரே எனக்கு இப்படி தந்தால் நான் இதை செய்வேன், இதை பண்ணுவேன், அதை செய்வேன் என்ன அந்த ஏனென்றால் விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவர் யார்? நமக்குள்ளே விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவர் யாரா?
தேவன். அப்போ அந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி பிரகாசிக்க பிரகாசிக்க விருப்பமும் செய்கமும் அந்த பிரகாசத்துக்கு தகுந்த மாதிரி கூடும். ஜபஜீவியம் பிரகாசத்துக்கு தகுந்த மாதிரி கூடும். ரிபாலா நக்காரா துனானா மாமாசியாலா ரக்காத்தாரா பக்காலாராதியாரா. எந்த நேரமும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதுக்கு ஒரு பலன் உண்டாகும். இந்த நேரம் தான் அந்த நேரம் தான் என்றல்ல. எல்லல்ல பலனா கர பாரா துனன லெலெலெ பிபிபினலா ரதததததபகா ரதுரன கலனா ரபியா லலல லபௌகர பாதியா அந்தர ரபாதியான மாரதன கலகுரதி மிகர துரதி அந்தர கஸ்ஸலரதி ககாதியா அந்தரமா. ஆவியானவர் அசைவாடும் போது ஆவியானவரோட இணைந்து கொள்ளுங்க. ரிமனமலர கனகப சலரதி அந்த ஷபலபலரதி அபலபலரபியானம கவனமா அந்த இந்த கூட்டத்துக்கு பிறகு நமக்குள்ளே இருக்கிற ஒளி இன்னும் அதிகமாக பிரகாசிக்கிறத உணரணும். மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லணும். புருஷன் சொல்லணும், மனைவி சொல்லணும், பிள்ளைகள் சொல்லணும். லேபர் ரன கலம் அந்த ரபி வித்தனரப ஷபலபிரதி அந்த ரபி கபல சுலரபி அரப கபர சலரமா. பாருங்க, நல்ல கவனிங்க. அதிகார காபாசியான துரவி கமரமா. நீங்கள் அந்நிய பாஷை எப்போ பேசிக்கிட்டு இருந்தா அனாவசியமாக பேசுகிறவங்க அவங்க கூட வரவே மாட்டாங்க. அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும், குறை சொல்கிறவங்களும், குண்டாம்பட்டி பேசுகிறவங்க, கோல் பேசுகிறவங்களையும் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். பாச எனக்கு வேலை இருக்குது, நான் வரலன்றவங்க. அந்த ஆவி உங்களோட இணையவே இணையாது. உங்களாலேயும் அவங்களோட இணைய முடியாது. ஆமே. எப்பவும் நம்முடைய நாவில் சங்கீதக்காரன் தான் சொன்னான், எப்போது உம்மை துதிக்கும் துதி என் நாவில் இருக்குது. ஆமே. அவன் அரண்மனையில் இருந்து எழுதின சங்கீதத்தை பார்க்கலாம். காட்டுகளுக்குள்ளே, காடுகளுக்குள்ளே, குகைகளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு அழிஞ்சா பாருங்கள், பட்டினி பசியா. அப்போ தான் சங்கீதம் நிறைய எழுதினான். அரண்மனையில் உட்கார்ந்த உடனே பச்சையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் காட்டுக்குள்ளே கிடக்கையில் என்ன செஞ்சான்? நான் தான் கூட இருக்க 600 பேருக்கு சாப்பாடுக்கு வேணுமே, போய் கர்மேலில் இருக்குமா, சரி போய் அந்த இவங்கிட்ட நாபால்கிட்ட போய் கேட்டு வாப்பா. அவன் மூக்கை கறிக்கி விட்டான். அது இது யார்? தன்னுடைய எஜமான்களை விட்டு ஓடி போன நிறைய பேர் நாட்கள் இருக்கிறாங்கன்னு இவனை இன்சல்ட் பண்ணி விட்டான். வந்தது கோவம், புறப்பட்டு போனான். எதிர்பட்டாள் ஒரு ஞானமுள்ள ஸ்திரீ. அப்படியே அபிகாயில் அவன் கோபத்தை பஸ்மமாக்கிட்டாங்க. நீங்கள் அபிகாயிலாக மாறணும். உனக்கு முன்னால் கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த கோபத்தை அப்படியே பஸ்மமாக்குகிற கிருபையை உடையவர்களாக இருக்கணும். அவள் உள்ளதை சொல்லிட்டா. என் வீட்டுக்காரன் யார்? பைத்தியக்காரன். அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம் இருக்கு. ஐயா, அதை நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க. ஏன்னா அவன் பைத்தியம்தான். பைத்தியக்காரத்தனமாக தான் பேசினான். அப்படி பைத்தியக்காரத்தனமாக பேசின அந்த பேச்செல்லாம் மேல் வாங்கி ஜெயித்தவள் தான் அபிகாயில். ஆமென், அல்லேலூயா. இப்போ தேவ அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் எல்லாத்தையும் ஒருத்தர் தப்பிதத்தை இன்னொருத்தர் மேல் வாங்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். நீ தப்பு பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணிட்ட, நீ அதை செஞ்சிட்டேன்னு மனைவியை ஓயாமல் குத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. புருஷனை ஓயாமல் இடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. தவறு தான், விடுங்க, அதை மன்னிங்க, மறங்க, விட்டு அதை கடந்து போக பழகுங்க. ஊழியக்காரனுக்கு எப்போவுமே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நடவடிக்கைகள் ஞாபகத்துக்கு இருக்கணும். அது நான் இன்னும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் பேசுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் கடந்து போங்கள். எதெல்லாம் கடந்து போகிறது? ஆமென். நம்ம வாழ்க்கையில் கடந்து போக தெரியணுங்க. கடந்து போக தெரியணும். அல்லேலூயா. பொருள் நஷ்டங்கள் வரும், மன கஷ்டங்கள் வரும். எல்லாம் வந்தாலும் சரி, தூக்கி தூர போட்டுட்டு கடந்து போக பழகு. பழையதை நினைவு கூறாதே. ஒளி பிரகாசிக்க இடம் கொடு. ஒளியை மூடி போடாமல் நீ உன்னில் இருக்கிற கருக்கு வெட்டப்படுவதற்கு இடம் கொடு. கத்திரி எடுத்து வெட்டி உன்னுடைய கருக்கை நீக்கி இப்போ நீ பிரகாசித்து கொண்டிருக்கிறத விட இன்னும் அதிகமாக உன்னை பிரகாசிக்க பண்ண கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் இயேசு வரும்போது உன் விளக்குகள் எரிகிறதாக இருக்கணும், அணைஞ்சு போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த ஃபீட்பேக்கில், இந்த நேரத்தில், இந்த செய்தியில் உங்களோடு கர்த்தர் என்ன உணர்த்தினார், என்ன பேசினார்?